श्रीशैलेशदियापात्रं दीभक्त्यादिगुणार्णवं वितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्ततितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽष्टधियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य भक्ताभ्ययभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् दत्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अभिततविषयान्तरक्षटारे उपनिषदामुखमानमात्रभोगः अपि च गुणवता तथैकशेषी मधुरकविहृदये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் மாறன் ஷடகோபன் வன் குறுகூறி ஏரியங்கள் வாழ்வான் என்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே வளர்க்கப்பட்ட சித்தாந்தமானது ஸ்ரீ வைஷ்ணவம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. அதிலே நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார் சுவாமி மதுரகவிகள். அவர் பாடிய கண்ணன் சிறுத்தாம்பு அது அனுபவிக்கத்தான் நாம் கூடியுள்ளோம். இந்த கண்ணன் சிறுத்தாம்பு என்பது திருவாய்மொழி சேவிப்பதற்கு முன்னாடியும் சேவிப்பார்கள். திருவாழ்வை சேவித்த பிறகு அதற்கு சாத்துமர பண்ணுவா இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சேவிப்பார்கள். இந்த ரெண்டு நிலையுமே உண்டு. இது போல திருப்பல்லாண்டு போல 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு எப்படி திருப்பல்லாண்டு, அதே போல திருவாய்மொழிக்கு இந்த கண்ணன் சிறுத்தாம்பு. சாமானியம் பகவத் விஷய காலக்ஷேபம்னு சொன்னாலே அது திருவாய்மொழி காலக்ஷேபம் மட்டுமும் கிடையாது. அதற்கு முன்பாக கண்ணனி சிறுத்தாம்பு உண்டு, அதற்கு முன்பாக திருப்பல்லாண்டு உண்டு, அதற்கும் முன்பாக பொதுத்தனியன்கள் உண்டு. இதையெல்லாம் சேர்ந்து வந்தால்தான் பகவத் விஷயம் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அந்த பகவத் விஷயம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழி அனுபவிக்கத்தான் இதெல்லாம் முன்னாடி கொல்லப்பட்டது. இருப்பினும் நம்முடைய சம்பிரதாயத்தின் மரபு இப்படிதான் இருக்கு. பகவத் விஷய காலக்ஷேபம்னு சொன்னாலே திருப்பல்லாண்டு கண்ணன் சிறுத்தாம்பு மேற்கொண்டு திருவாய்மொழி, ஏன் அடுத்து ராமானுஜ நூற்றந்தாள் உண்டு. இதுவரை பகவத் விஷய காலக்ஷேபம் தெரிவிக்கிறார்கள். அதிலே திருப்பல்லாண்டுடைய சாரார்த்தத்தை நன்ன அனுபவிக்க பெற்றோம். அதற்கு பிறகு கல்வினை சிறுத்தாம்பை இப்ப நம்ம அனுபவிக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே நாதமணிகள் அனுகிரகித்த தனியன்கள் அபிதத்த விஷயாந்தரட்சட்டார் அந்த தனியனையும், தமிழ்கனியராக இருக்கக்கூடிய வேறொன்றும் நானறியன் வேதம் தமிழ் மாறன் என்கிற தனியனையும் நாம் அனுபவிக்க பெற்றோம். இனிமேல் நாம் அனுபவிக்க வேண்டியது இந்த கண்ணனி சிறுத்தாம்புடைய வியாக்கியானத்தின் அவதாரிகையை அனுபவிக்கணும். பெரிய அவதாரிகை, ஆச்சரியமான அவதாரிகை நம்முடைய முன்னோர்கள் அனுகிரகித்திருக்கார். இந்த கண்ணனி சிறுத்தாம்புக்கு வியாக்கியானம் என்பது நஞ்சியருடைய வியாக்கியானம் உண்டு, நம்பில்லை ஈடு வியாக்கியானமே இதுக்கு உண்டு. நம்பில்லை ஈடு வியாக்கியானம் உண்டு, பெரியவாச்சான்பிள்ளை விபுலமான வியாக்கியானம் உண்டு, அதற்கு மேற்கொண்டு அற்புதமான வியாக்கியானம் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனர் அவருடைய வியாக்கியானம் உண்டு. ஆனால் இதிலே பெரியவாச்சான்பிள்ளை வியாக்கியானம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம பிரதானமா பார்க்க போறோம். அந்த வியாக்கியானத்தை அடிவொத்தி இருக்கக்கூடிய அரும்பதங்கள், அந்த அரும்பதங்கள் இருக்கு இல்லையா, அந்த அரும்பதங்களை பூர்ணமா அனுபவிக்க போறோம். அரும்பதங்கள் இல்லைன்னாலே சில சப்தங்களுக்கு ஏன் வந்தது நமக்கு சரியா புரியாது. அப்ப ஏன் சுவாமி அந்த மாதிரி அன்னைக்கு இருந்தவங்க புரிஞ்சு இருக்கு, நமக்கு அவ்வளவு தூரம் ஞானம் இல்லை, மந்தமதிகள் அடியறிதான் சொல்லிட்டு இருக்கேன், வேற யாருக்கும் இல்லை. அதனால
அரும்பதத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுல என்ன ஒரு விஷயம்னா, பெரியவாச்சாரன்றதை பிரதானம் பார்க்க போறோம்னு நம்ம பார்த்துட்டோம். அதுதான் சேவி அவதாரிக்கு அதுதான் பார்க்க போறோம். ஆனாலும் எங்கெங்கெல்லாம் நஞ்சீருடைய வியாக்கியானம் ஒரு தனி சிறப்பை பெற்றிருக்கிறோம், பெரியவாச்சாரனுடைய வியாக்கியானத்தை காட்டிலும் தனி சிறப்பு, அந்த அர்த்தத்தை பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் அழகிய மணவாள பெருமான் நாயனார் அவருடைய வியாக்கியானம் ஒரு தனி சிறப்பு பெற்றிருக்கோ, அந்த வியாக்கியானத்தை பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் அங்கங்க பார்க்கணும். பார்க்கணும்னா எப்படி சுவாமி அது தெரியுமானா, பூர்த்தியா 4 வியாக்கியானத்தை வாசிச்சாதான் தெரியும். அதை வாசிச்சுட்டு பெரியவர்கள் இந்த கிரமம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரமத்துல அடியனுடைய ஆச்சார அடியனுக்கு எப்படி அதை அனுகிரகித்தாரோ அந்த நிலையிலேயே அடியன் தெரிவிக்கிறேன். அதற்கு மேலே ஆனால் இந்த இடத்துல தனிச்சிறப்புன்னு சொல்லணும். 4 வியாக்கியானம், நஞ்சீயர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமான் நாயனார், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுல நம்பிள்ளை இதுவும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமும் அநேகம் ஒத்து போயிடும். நம்பிள்ளையதும் பெரியவாச்சான் பிள்ளையும் அவ்வளவு தூரம் ரெண்டுமே ஒரு மாற்று கருத்தா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குமே தவிர அநேகம் அவங்களுக்கு ஒத்து போயிடும். ஆனா மற்ற வியாக்கியானங்கள் கொஞ்சம் மாறுபட்டுன்னா, ஓ இவா வேற அர்த்தம் சொல்றா, அவ வேற அர்த்தம் சொல்றா, இன்னும் விபுலமா சொல்லுவா, இன்னும் ஆழ்ந்த அர்த்தத்தை சொல்லுவா. அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் பார்க்கணும், நிச்சயமா கேட்கணும். ஏன்னா இந்த காலக்ஷேபம்ன்றது நம்ம அனுபவத்துக்காக இருக்கே தவிர முடிக்கணும்ன்றது இருக்கு. ஆனா முடிச்சாச்சு சுவாமி எப்படியா முடிச்சிருங்கோ, அரை மணி நேரத்தை முடிச்சிருங்கோ, 1 மணி நேரம், அந்த நிர்பந்தம் நமக்கு கிடையாது. அதான் அனுபவிக்க இருக்கும். அந்த அனுபவம்னா பூர்ணமா அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தின் பேரில் நம்ம அனுபவிக்க போறோம். சரி, இப்ப பெரியவாச்சான்களுடைய தவீனன ஸ்ரீமத் கிருஷ்ண சமாத்வாய நமோ யாமுன சூனயே யத் கடாட்சைக லட்சியானாம் சுலப ஸ்ரீதர சதா. பெரியவாச்சான்களுடைய அனுகிரகம் பெற்றாலே ஸ்ரீதர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயண அனுகிரகம் சுலப ஸ்ரீதர சதா, சுலபமா அவருடைய அனுகிரகம் கிட்டுகிறது. ஏன்னா பெரியவாச்சான் பிள்ளைக்கு பரம காருணிகன்னு பேர். பகவான சொல்லும் போது காருணிகனான சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் போது பரம காருணிகனான பெரியவாச்சான் பிள்ளை இப்படி சொல்லுவார். அப்ப அந்த அடமொழி அவருக்கு இருக்கு. அந்த பழையனா 4000க்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. வேற யாரும் அந்த சாகச செயலை செய்யவே இல்லை. எல்லாரும் சில வியாக்கியானங்கள் பண்ணியிருக்காங்க. பூர்ணமா 4000க்கு வியாக்கியானம் ஒருத்தர் பண்ணினார்னா அது பெரியவாச்சான் பிள்ளையே சொல்லணும். அதனால்தான் இவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பேரு. வியாக்கியான தத்துவம் தெரியுது. அப்ப வியாக்கியாத்தாக்கள் எத்தனையோ பேர் அவதாரம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் இருவரல் எத்தனை பேர் அவதாரம் பண்ணியிருக்கா. ஏன் இந்த பெரியவாச்சான் யார் தெரியுமா? கண்ணனே மறுவாவதாரம் பண்ணினாரோ எங்கு சந்தேகப்படும் அளவிற்கு இவருடைய அவதாரம். ஏன்னா கண்ணனுடைய அவதாரம் எந்த நாள், எந்த நட்சத்திரம், எந்த மாசமோ அதே நாள், அதே நட்சத்திரம், அதே மாசம்தான் யார்? சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அது மட்டுமல்ல, பெரியவாச்சான் பிள்ளையும் நம்பிள்ளையும் ஏக காலத்தவர்கள். அதனால ஏக காலத்தவர்கள் மட்டுமல்ல, நம்பிள்ளை எடுத்துதான் பெரியவாச்சான் பிள்ளை காலக்ஷேபமே கேட்கிறார். அப்ப நம்பிள்ளை ஆச்சாரியன், பெரியவாச்சான் பிள்ளை சிஷ்யர். இது திருமங்கையாழ் ஒரு பாசனத்துல தெரிவிக்கிறார். இது கடந்த காட்சி நம்ம பார்த்திருப்போம். என்ன உந்தலுக்கும் குறிப்பாக கற்கலாம் கருவின் புயல்தானே அந்த பெருமாளை பிரார்த்திக்க, இப்ப இல்ல அந்த சமயம் வரைச்சு நான் உனக்கு சிஷ்யனா வரேன்னு சொல்லி திருமங்கையாழ்வார்ட்ட சொல்ல, மேற்கொண்டு இப்ப சமயம் வந்த போது அந்த திருமங்கையாழ்வாரை நம்பிள்ளையாக அவதாரம் பண்ண கார்த்திகை உதித்த கலிகண்டி வாழியே நம்பியுடைய வாழ்த்தலாவத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரம் நம்பிலுடைய அவதாரம். ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் பெரியவாச்சான் பிள்ளை அவதாரம். அப்ப திருமங்கையாழ்வார் எந்த நாள், எந்த தேதி, எந்த மாசம், எந்த நட்சத்திரத்தை அவதரித்தாரோ அதே அவதாரம் நம்பில்லை. கண்ணன் எந்த மாசம், எந்த நட்சத்திரம், அதே மாதிரி எந்த நிலையில அவதரித்தாரோ அதே நிலை பெரியவாச்சான். அப்ப இவருக்கு சிஷ்யனா வந்தார். அந்த நிலையில் வந்தபடியாலே நம்பில்லை காலக்ஷேபம் கேட்டபடியாலே ரெண்டும் ஒத்து போயிடுது. அதனால அது என்னன்னு தெரியறது.
இது என்னன்னு தெரியாது. அப்ப அநேகமா ஒத்து போறது இல்லையா? நஞ்சியர் ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த நஞ்சியர் என்பது மாதவாச்சாரியார்னு பேரு. நம்ம முதல் முறை பார்த்திருக்கோம் மாதவாச்சாரியர். அந்த மாதவாச்சாரியர் மேலக்கோட்டையில தான் அவர் அத்வைத்தியா இருந்தார். மேலக்கோட்டு தான் இருந்தார். அவருக்கு பராசர பற்றாளர் திருத்தப்பட்டு நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வந்தார். அந்த சுவாமியுடைய ஒரு வியாக்கியானம் வந்து இருக்கிறார். அவருடைய வியாக்கியானம் உண்டு. எதுக்கு? கண்ணன் செலுத்தாமுக்கு. மேற்கொண்டு அழகிய மணவாள பெருமான் நாயனார் வடக்கு திருவீதி புலையில் 2வது திருக்குமாரர் பிளலோகாச்சாரிய தம்பி அவரோடு வியாக்கியானம் அனுகிரகிச்சிருக்கார். ஆச்சாரிய சுவாந்த பக்தாரம் அபிராம வராபிதம் ஸ்ரீகிருஷ்ண தனயம் வந்தே ஜெகத்குரு வரானுஜம் திராவிடாம் நாயகிருதயம் குருபர்வ கிரமாகதம் ரம்யஜா மாத்திர யோகீன தரிசனம் கிருஷ்ணசூனுனா. இது அழகிய மணவாள பெருமான் நாயனாருடைய தனியன். ஆச்சாரியதேவம் என்கிற உயர்ந்த கிரந்தத்தை நேற்று கூட அனுபவிச்சோம். இந்த கிரந்தத்தை அவர் சாதித்தார். ஆக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் தான் 4000 உண்டு. இதற்கும் உண்டு. இதை சுவாமி மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேசத்தினாலே யாராரு என்னென்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு ஒரு நிறைய பாசனங்கள் சொல்லியிருக்கார். திருவாய்மொழிக்குன்னு 5 வியாக்கியானம் பிறந்ததுன்னு 5 பாசுரத்தால் அதை அனுகிரகித்தார். அதற்கு மேற்கொண்டு ஒரு பாசுரம் நஞ்சியர் செய்த வியாக்கியைகள் 4 எஞ்சாமை யாவைக்கும் இல்லையேல் தன் சீரால் வையகுருவின் தம்பி மண்ணு மணவாள முனி செய்யுமவை தாமும் சிலன்னு ஒரு பாகம். இது உதயத்தினால மணவாளம் தெரிவிக்கிறார். நஞ்சியர் நிறைய பண்ணியிருக்கார், எடுத்து கூறினார். அதுல கருணை சிறுத்தாம்புக்கு நஞ்சியுடைய வியாக்கியானம் உண்டு. திருவாய்மொழிக்கு 9000 படி வியாக்கியானம். அந்த 9000 படி வியாக்கியானம் நஞ்சியருக்கு உண்டு. தம்சீரை ஞானியர்கள் தாம் புகழும் வேதாந்தி நஞ்சியர் தாம் பட்டர் நல்லருளார் எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறைக்குலை ஆய்ந்துரைத்தது 9,000 உபதேசத்தாமலை விசவாட்சிகாமணியார் மணவாளமானவர்கள் தெரிவிக்கிறார். அதற்கு மேலே கண்ணீர் தாம்பு வியாக்கியானம் உண்டு. இதற்கு போல இது போல பல இடம் பெரிய திருமொழிக்கும் நஞ்சியர் வியாக்கியானம் சாதித்ததா உண்டு. பெரிய திருமொழிக்கு நஞ்சியர் வியாக்கியானத்தை இருந்தது. ஆனா அது முழுவதுமாக கிடைக்க பெறல. ஏதோ சில காலம் அது முன்பு இருந்தது அந்த வியாக்கியானம். அது இப்பெல்லாம் கொஞ்சம் துர்லபமா ஆயிடுச்சு. இதுதான் நஞ்சியர் செய்த வியாக்கியான 4. அதே காலத்தில் திருப்பாவைக்கு பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் உண்டு. திருப்பாவைக்கு பெரியவாச்சான் பிள்ளை 3000 படி வியாக்கியானம். அழகிய மணவாள பெருமான் நாயனார் ஆச்சரியமான 6000 படி வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார் திருப்பாவைக்கு. அதே திருநாராயணபுரத்து ஜரணாச்சாரிய சுவாமி எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லணும் என்று சொல்றேன். திருநாராயணபுரத்து ஜரணாச்சாரிய சுவாமி அவர் திருப்பாவைக்கு 2000 படி என்ன 4000 படி என்ன 2 வியாக்கியானம் அனுகிரகித்தார். அதற்கு மேற்கொண்டு இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இருக்காரியா அமரநாதி பிரானுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமான வியாக்கியானம் அமரநாதி பிரான். ஆனா நாயனாரன் திவ்ய பிரபந்த வியாக்கியானம்னு பார்த்தா கண்ணனி சிறுத்தாம்புக்கு வியாக்கியானம் உண்டு, திருப்பாவைக்கு வியாக்கியானம் உண்டு. அது இல்லாம 1-2 வியாக்கியானம் 4000 அனுகிரகித்தார். ஏன்னா இவையெல்லாம் ஏதோ சில திவ்ய பிரபந்த வியாக்கியானம் பண்ணினாரே தவிர, ஆனால் பூர்ணமான வியாக்கியானம் 4000 பூர்த்தியான வியாக்கியானம்னா அது பெரியவாச்சான் பிள்ளையே சார். மற்ற எந்த ஆச்சாரிய புருஷர்களுக்கும் பூர்ணமாக 4000 வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்றது கிடையவே தெரியாது. அதனால அவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தினே பேரும் தெரிவிக்கிறார். அப்ப இதில் பெரியவாச்சான் பிள்ளை ஒரு தனி சிறப்பாக அமைகிறது இதுக்கு கண்ணீர் சிறுத்தாம்பு வியாக்கியானத்துக்கு. ஏன்னா வியாக்கியானமே ரொம்ப விளக்கமா தான் இருக்கும். இருந்தாலும் இதற்கு மேலே அரும்பதம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது அடியன் கடந்த காலக்ஷேபத்துல அடிய சொன்னேன். இந்த வியாக்கியானம் புஸ்தகம் வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது அடியன். ஏன்னா தெரியாத சுவாமி நீங்க ஏதோ பேசிட்டு இருக்க சில சப்தங்களா புரியணும், ஒன்றும் வருத்தப்படவே வேண்டாம். வியாக்கியான புஸ்தகம் தமிழ்ல கிடைக்கிறது. அந்த சம்ஸ்கிருதத்துல என்னென்ன அவ ஸ்லோகங்களோ அல்லது சாஸ்திர வாக்கியங்களோ
அல்லது நமக்கு ஸ்தோத்திரங்களோ தமிழ்ல எழுதியிருக்கா, எல்லாமே தமிழே பண்ணியிருக்கா. அதனால அது நம்ம காலட்சேபம் சொல்லும் போது அதை பார்த்தேன்னு வச்சுக்க மனசுல நிற்கும். நிற்கப்பாடு என் நெஞ்சும் நிறுத்தினான், மனசுல நிற்கும். அது ஒண்ணும் பெரிய விலையும் கிடையாது. அப்பப்ப நமக்கு ஏதாவது கொஞ்சம் அப்படியே அசதியா இருந்தது, நமக்கு ஏதோ ஒண்ணு தோணலையே சுவாமி, என்ன பண்ணலாம்னா இந்த புஸ்தகத்தை கையில வச்சுன்னு வச்சுக்கேன், இது நிறைய அனுபவத்தை கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி காலட்சேபம் கேட்கணும். கேட்டுட்டு புஸ்தகத்தை பாட்டு வச்சுக்கணும், நல்ல அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னு சொல்றேன்னா அரும்பதம்னு ஒன்று இருக்கு. அரும்பதம் அரும்பதம் உரைன்னு சொல்லியா அப்படின்னா சம்பிரதாயத்துல இது தனி சிறப்பு. அரும்பத உரை, அரும்பத உரை தனிச்சிறப்பு. அப்படின்னா அருமையான பதம் அரும்பதம், ஒன்னும் கட்டமே இல்லை. அருமையான பதம் ஒவ்வொரு வியாக்கியாத்தையும் கீழே கொடுத்துருவா. அருமையான பதம் அரும்பதம் அப்படின்னா பொருள் அந்த வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு, அந்த வியாக்கியானம் பண்ணி இருக்கக்கூடிய பொருள் புரியறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது வச்சுக்கோம். சிரமமா இருந்ததுன்னா அந்த இடத்துல இப்ப இந்த இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு சங்கத்தி சொல்லணும் போனோம். வியாக்கியானம் அப்படியே எழுதிட்டே போயிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கச்சே ஒரு வரி முடிஞ்ச உடனே அடுத்த வரி எடுக்கிறாரு வியாக்கியானம் எடுக்கச்சே, அப்ப அந்த வரி எடுக்கச்சே நமக்கு கொஞ்சம் சட்டுன்னு புரியாது. ஏன் சுவாமி, அதுக்கு எக்ஸாம்பிள் பின்னாடி வரைச்ச சொல்றேன். இந்த அவதாரிக வியாக்கியானம் வாசிக்கச்சே சொல்றேன். ஏன் சொன்ன சட்டு நமக்கு புரியாது. புரியாம இருக்கச்சு ஏன் சுவாமி இந்த சப்தத்தை போட்டிருக்காரு, எதுக்காக போட்டிருக்காரு, எதுக்காக போட்டிருக்காரு அப்படின்னு தோணுமணும். நடுவுலயே இந்த சப்தம் வந்தது தெரியலன்னு தோணுமணும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா அந்த அரும்பதத்தை சேமிச்சு அவ அடப்புக்குள்ள போட்டிருப்பா. அடப்புக்குள்ள அவ என்ன பண்ணியிருக்காளோ அதை நமக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தேகம் வரும்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சபடியால அந்த அடப்புக்குள்ள போட்டு ஓ இதுதான் அரும்பதம், இந்த அரும்பதத்துல அங்க வியாக்கியாத்தாவோட அபிப்பிராயம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் சின்ன அரும்பதம் பெரிய திருவாய்மொழிக்கு அரும்பதங்கள் நிறைய உண்டு. சின்ன அரும்பதம், பெரிய அரும்பதம், இதுல முக்கியமான அரும்பதங்கள். ஆக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துக்கு அரும்பதங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாமே புரியுமா சுவாமின்னா அநேகமா புரியணும், வாசிச்சா புரியணும். ஏன்னா அரும்பதங்கள் வியாக்கியானத்துக்கு பின்னாடி ஏற்பட்டது. அப்ப வியாக்கியானம் முன்னாடி ஏற்பட்டுக்கணும். அப்ப அன்னைக்கு அரும்பதங்கள் இல்லாத காலத்துல அத்தனை சுவாமிகளும் அத்தனை ஆச்சார புருஷனும் காலட்சேபம் பண்ணுச்சு வெறும் வியாக்கியானம் வச்சுதான் காலட்சேபம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் மங்கி போறது, மந்த புத்தி ஆயிடுச்சு. அதனால அரும்பதம்லாம் ஏற்பட்டது. சரி இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே எங்க வியாக்கியானத்து அரும்பதம் உள்ளதோ அதை சேர்த்து பார்க்கலாம். இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அரும்பதம் எப்படி பார்க்கறது. நீங்க புஸ்தகம் கையில இருந்தனா அடைய சொல்றது புரியும், இல்லைன்னா அடைய சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க புஸ்தகம் வாங்கினதுக்கு அப்புறம் வேணும். இப்ப வியாக்கியான அவதாரிகை எடுத்துங்கோ. பரமகாரணனான பெரியவாச்சான்பார்களை செய்த வியாக்கியான அவதாரிகைன்னு போட்டிருக்கு. அதுல பாருங்க, திரைகுண்ய விஷயா வேதாக என்கிறபடியே ஐஸ்வர்யாதி சகல புருஷார்த்தங்களையும் யதாதிகாரம் விதிக்கிற வேத மரியாதைகளே நின்றார்கள் ரிஷிகள். இப்ப திரைகுண்ய விஷயா வேதாகான்னு இருக்கு. திரைகுண்ய விஷயாவேன்னா முதல்ல ரிஷிகள் எப்படிப்பட்டவர்னு தெரிவிக்கிறார். வியாக்கியான அவதார் இன்னும் நம்ம பாசுரத்துக்கு போல கண்ணினன் சிறுத்தாம்பு வியாக்கியானத்துக்கு உண்டான அவதாரிகை. அப்பனா அந்த பாசுரம் எந்த பாசுரம் மொத்தம் 11 பாசுரத்துக்கு அவதாரிகை இது. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அவதாரிகை தனியா வரும். இது மொத்தம் அந்த பிரபந்தத்துக்கு அவதாரிகை இப்ப நம்ம பார்க்கறது. அந்த அவதாரிகை என்ன, முதல்ல ரிஷிகள் எடுக்கிறார். இப்ப நமக்கு இந்த அரும்பதத்துல தேவை என்னன்னு பார்ப்போம். அரும்பதம் எதனால தேவைன்னா சட்டுன்னு நமக்கு சுவாமி இது கன்வின்ஸ் இருக்காது, மதுரகவி ஆழ்வார்க்கும் சுவாமி நம்மாழ்வார்க்கும் தானே சம்பந்தம், பெரும்பாலும் இதுல சம்பந்தப்படலையே. அப்படி இருக்கச்சது ரிஷிகள் எங்கதான் வந்தா, ரிஷிகள் இதுல எதனா சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. தோணுமா தோணுது, நிச்சயமா தோணும். ஆனா இங்க என்ன எடுத்திருக்காரு, திரைகுண்ய விஷயா வேதாக என்கிறபடியே பெரியவாச்சாரிய வியாக்கியானம் அவதாரிகை ஐஸ்வர்யாதி சகல பொருத்தார்த்தங்களை யதாதிகாரம் விதிக்கிற வேத மரியாதைகளே நின்றார்கள் ரிஷிகள். ரிஷிகளை பத்தி சொல்றா இல்லையா, இதுதான் வியாக்கியானமே ஆரம்பம். ஆனா நமக்கு ஏன் சுவாமி சொல்றா இந்த மாதிரி தேவையில்லையே, ரிஷிகளை பத்தி சொல்ல தேவையில்லைன்னு தோணுமோ. ஆனா ரிஷிகளை சொல்லி
அவர்களுடைய ஆழ்வார்களுக்கு ஏற்றம்னு சொல்லி அந்த ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வார் ஏற்றம் சொல்லணுமோனோ அவர் மாடியில கண்ணை செலுத்தாம்பு அப்படின்னு கூற போறார். அதான் சொல்ல போறார். அப்ப முதல்ல ரிஷிகளை சொன்னோம். அந்த ரிஷிகளை காட்டிலும் மேம்பட்டவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களிலே மேம்பட்டவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். அவர் பரிணித கண்ணன் செலுத்தாம்பு அப்படின்னு சொல்ல போனோம். இப்படி சொல்றதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துல மரபு. இப்படி சொல்றதுதான் மரபு. எப்பவுமே ஒரு பிரபந்தத்தின் ஏற்றம் சொல்லணும். பிரபந்தத்தினுடைய யார் பண்ணான்னு சொன்னோம், அதுதான் வக்தான்னு பேர். வக்தா பிரபந்தத்தால் சொல்லப்பட்ட விஷயத்தின் ஏற்றம் சொல்லணும். இதை வக்திரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், விஷய வைலட்சணம்னு 3 உண்டு. தமிழே சொல்றேன். வக்திரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம் 3 உண்டு. 3ஆவது சொல்றார் வக்தா. வக்தான என்ன? சொன்னவர் யார், பாடினவர் யார், அதான் வக்திரு வைலட்சணம் வக்தா. அப்புறம் பிரபந்தம், எழுதப்பட்ட பிரபந்தத்தின் ஏற்றம், இது பிரபந்த வைலட்சண்யம். வக்திரு வைலட்சண்யம் யார் சொல்லியிருக்கா, அந்த சொன்ன பாடப்பட்டவர் யார், பாடினவர் யார், பாடப்பட்டவர் பாடினவர் யார், பாடப்பட்டவர் வேறு பாடினவர் வேறு, பாடினவர் யார், இந்த வக்தா, இந்த பக்தி வைலட்சண்யம். அடுத்து பிரபன்ன வைலட்சண்யம். பிரபந்த வைலட்சணம், பிரபன்ன வேறு பிரபந்தம் வேறு. பிரபன்னா சரணாகதி நிஷ்டர்கள், பிரபந்தம்னா இந்த கிரந்தம். அவங்க பிரபந்த வைலட்சணம்னா எழுதப்பட்ட பிரபந்தத்தின் ஏற்றம். அதுக்கப்புறம் அடுத்தது விஷய வைலட்சண்யம். இந்த பிரபந்தம் எதை சொல்ல வந்தது? இந்த 3 ஒரு கிரந்தத்துக்கு இருக்கணும். பக்தி வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம். இந்த 3 இருக்கு இல்லையா? அப்ப சொன்னவர் யார், எழுதப்பட்ட பிரபந்தத்தின் ஏற்றம் என்ன, அந்த பிரபந்தத்தை எது சொல்ல வந்தது அப்படின்னா பாட்டுடை தலைவன். பாட்டுடை தலைவன் கண்ணன் செலுத்தாம்பு யார் என்றால் பாட்டுடை தலைவன். இந்த இதுல யார் சொன்னது? இந்த பிரபந்த விஷயம் என்ன? இந்த பிரபந்தத்துக்கு நம்மாழ்வார் தான், பெருமாள் கிடையாது. பெருமாள் கிடையவே கிடையாது. ஏன்னா திருவாய்மொழிக்கு பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டா பகவான் கண்ணன் அல்லது நின்ற ஆதிப்பிரான், பொழிந்த நின்ற பிரான் சொல்லிடலாம். திருவாய்மொழிக்கு கண்ணினும் சிறுத்தாம்புக்கு பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டா நிச்சயமா நம்மாழ்வார் தான், வேற யாரும் கிடையாது. அப்ப பொழிந்த நின்ற பிரான் கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னா ஆழ்வார்கள் பாட்டு பரந்தத்துக்கு பாட்டுடை தலைவன் பகவான் தான் சொல்லிடலாம். ஆனா அதே நேரத்துல கண்ணினை சிறுத்தாம்புக்கு பாட்டுடை தலைவன் யாருன்னா நம்மாழ்வார் தான். இந்த மாதிரி 2-3 சொல்றேன், அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப தேசிகன், வேதாந்த் தேசிகன், அவர் தயா சதகம் ஒண்ணு பாடினார். அந்த தயா சதகம் பாடினார் இல்லையா, அதுக்கு பாட்டுடை தலைவன் யாரு? ஆமா சுவாமி, பாட்டுடை தலைவன் இல்ல, தலைவி தயாதேவின்னு பேரு. நாம என்ன சொல்றோம், தலைவன் சொன்னோன்னே ஒருவேளை மகாலட்சுமி பிராட்டியோ அல்ல பூமாதேவியோ அல்லது நீலாதேவியோ நினைக்கிறோமோ? 3 கிடையாது, தயாதேவி. அப்ப தயாதேவி தான் அந்த பாட்டுடை. எதுக்கு? தயா சதகத்துக்கு பாட்டுடை தலைவி தயாதேவி, தயா சதகத்துக்கு. அப்ப அது எங்க சொல்லும்? தயாதேவி நீங்களே சொன்னே, திருவேங்கடமுடைய தயை, அத தயையை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தி அப்ப தயாதேவி. அப்ப தயா சதகத்துக்கு பாட்டுடை தலைவி தயாதேவி. சரி, ஏன்னா இங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஆமா சுவாமி, தயா சதகம் வந்துட்டா பாட்டுடை தலைவி திருவேங்கடமுடியா சொன்னோம் இல்ல, திருவேங்கடமுடியாவுடைய தயை, அந்த தயை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி தயாதேவி. அப்பனா அந்த தயாதேவியில திருவேங்கடமுடியாதான், அது திருவேங்கடமுடியான்னு சொல்லலாம்னா அது உருவகம் தயாதேவின்னு இருக்கா இல்லையா, தயை இல்லையா, கிருப்பா, அதைத்தான் தயாதேவி. அதுக்கப்புறம் பாதுகாச கஷ்டம் பண்ணியிருக்க, ஒரே ராத்திரி பண்ணியிருக்க வேதாந்த தேசிகர். ஒரே ராத்திரி 1000 ஸ்லோகங்கள் நம்மால சேவிக்க கூட முடியாது. எத்தனை வைபவம் பாருங்க வேதாந்த தேசிகருக்கு, சேவிக்கிறது கூட நம்மளுக்கு யோகியதை இல்லை. ஆனா ஒரே இதுல புதுசா கிடுகிடுன்னு எழுதுறாரு ஒரே ராத்திரி. பாதுகாச கஷ்டம். இதற்கு யார் சொன்ன? பாட்டுடை தலைவன். பாட்டுடை தலைவன் யாருன்னா இல்லையா, இல்லையா சுவாமி, யார் தலைவர்? தலைவி இல்லையா? தலைவனா?
ரெண்டு பேருமே இல்ல. தலைவியும் இல்ல, தலைவியும் இல்ல. அப்ப எது சுவாமி? பாதுகையே. அந்த பாதுகை தான் பாட்டுடையதுங்க. அப்ப பாட்டுகையே பாதுகையே பாட்டுடைய தலைவன் கூட பாடினார். ஆக இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். பிரபஞ்சத்துக்கு விஷயம் இருக்கு இல்லையா? அதே போல விஷய வைலட்சணம் இருக்கு இல்லையா? இத சொல்ல வந்துதான் இப்ப ரிஷிகளை காட்டிலும் என்ன சொன்னாரு? ஆழ்வார்கள் கேட்டோம். அப்ப இது ஆரம்பம் எங்க வரணும்? ரிஷிகள் தானே ஆரம்பிக்கணும். அதுதான் ரிஷிகள்னு சொன்னார். ஆக சட்டுன்னு ரிஷிகளை பார்க்கும்போது நமக்கு புரியல. அது என்னமா சுவாமி ரிஷிகள் இங்க வந்தா? நாங்க என்னதான் சுவாமி காலக்ஷேபம் நிறைய நாளா கேட்டுட்டு இருக்கோம் சுவாமி. காலக்ஷேபம்னால இந்த பிரக்கிரியில இந்த நிலையில வந்துட்டு இருக்கோம் நாங்க நல்லா புரிஞ்சுட்டு இருக்கோம். புரிஞ்சுட்டு இருக்க குறுக்க இவர் எங்க சுவாமி வந்தார்? பெருமாள் வந்தாருன்னு நான் ஒத்துப்போம். ரிஷிகளை போய் கொண்டு வரேன்னா இல்ல இல்ல ரிஷிகள் வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. அப்பனா அது எங்க தெரியும்? அருமதம் பார்த்ததான் தெரியும். சரி, இப்ப அருமதம் நல்லா வாசிக்கிறேன் பாருங்கோ. புஸ்தகம் இருந்தா பாத்துக்குவோம். அருமதத்தை அதாவது திரைகன்ம விஷயா வேதாக என்கிறபடி இப்ப முதல்ல பெரியவாச்சனுடைய அவதாரிக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அருமதத்தை வாசிக்கிறேன். ஆனா அப்படியே ஒவ்வொரு தரும் அருமதம் வாசிக்க போறது கிடையாது. அரும்பதம் எதுக்கு எடுத்திருக்கா, அதனுடைய பயன் என்ன, அது எப்படி பாக்குறது, அதை பார்த்தா நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கொடுது அதை தெரிஞ்சு கொண்டதுக்காக தான் அதை இதை சொல்லிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கு இதை பார்த்துட்டு இருந்தேன்னா கண்ணின் சிற்பால் முடிக்கிறதே 2 வருஷம் ஆகிடும். காரணமா அதனால அரும்பதம் என்ன சொல்லிருக்கு அதை அப்படி மேல எழுதி வர சொல்றோம் இருக்கட்டும். இப்ப திரைகுண்ய விஜயாவேதாக என்கிறபடியே ஐஸ்வர்யாதி சகல பொருத்தார்த்தங்களின் யதாதிகாரம் விதிக்கிற வேத மரியாதைகள் நின்றார்கள் ரிஷிகள். இது பெரியவாசனுடைய வியாக்கியானம். அவதாரியே எதுக்கு? அந்த அவதாரிக்கைக்கு அரும்பதவரை பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை அரும்பதவரை திருமந்திரார்த்த பிரதிபாதங்களான திவ்ய பிரபந்தங்களை வியாக்கியானம் செய்தருள்ள பரமகாரணிகளான பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய பரம கிருபையாலே வேதத்துக்கு ஓம் என்பது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்கமான திருப்பல்லாண்டுக்கும் மத்தியமமாம் பதம் போல தீர்த்த மதுரக விஷயங்களுக்கும் திருத்தீய பதார்த்தமான பிரதிபாதங்களான மற்றுமுள்ள திவ்ய பிரதங்களுக்குள்ள தாத்பரியங்களையும் அறிந்து எல்லாரும் உஜ்ஜீவிக்க வேண்டுமென்று திருவுள்ளம் பழற்றி அதில் மத்திய பதார்த்த நெற்றா பிரதிபாதகமான கருணை சிறுத்தாம்பின் பொருளை அறிவிக்க கோடி பக்தி வைலட்சணத்தையும் பிரதிபாத்திய வைலட்சணத்தையும் அருளி செய்யவே பிரபந்த வைலட்சணம் அர்த்த சித்தம் ஆகையாலே பிரதமம் பக்தி வைலட்சணத்தை அருளி செய்கிறார். திரைகுண்யாதி திரைகுண்ய இச்சாதி எப்படி ஏன் பெரியவாச்சான் பிள்ளை திரைகுண்ய விஷயா வேதாகான்னு எடுத்தார் முதல்ல. அதுக்குதான் அருமதம் தெரிகிறது. திரைகுண்ய இச்சாதி இருப்பார் ஒரு 5 ஸ்ரீ மதுரகவில் என்னும் அளவும் ஸ்ரீ மதுரகவில் என்னும் அளவும் இனி இத்தியாதி வாக்கியங்களில் பிரதிபாத்திய வைலட்சணம் என்று கண்டு கொள்வது. இது அரும்பதம் அர்த்தம். ஆனா ஒவ்வொருத்தரும் நீங்க செவிக்க போறது கிடையாது. ஆனா எங்கெங்கெல்லாம் முக்கியமோ, ஏன்னா இதற்கு முன்னாடி எல்லாம் நம்ம கன்னிதான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், 2-3 தடவை சொல்லியிருக்கேன். ஆனா வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டு அப்படியே மேலெழுந்த காலட்சேப உபன்யாச பரிக்கையில தான் போயிருக்கு. இப்ப நம்ம பகவத் விஷய காலக்ஷேபம் ஆனபடியாலே இது காலக்ஷேப பிரக்கிரியில போகணுன்றதுக்காக இது பார்க்க முடியும். சரி, இப்ப அருமதத்தில் என்ன சொல்லியிருக்கு? திருமந்திரத்தின் விளக்கம் தான் திவ்ய பிரபந்தம். முதல்ல அதை எடுத்துட்டார். இல்லைன்னா நமக்கு தெரியாது. திருமந்திரம் விளக்கம் தானே திவ்ய பிரபந்தம். திருமந்திரம் எது சுவாமி? அஷ்டாட்சரி, அந்த 8 எழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய அதை விளக்க வந்துதான் 4000 திவ்ய பிரபந்தங்கள். சரி, அதை விளக்க என்ன பண்ணார்? அந்த கருணையே உருவெடுத்த பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய பரம கிருபையாலே அதற்குண்டான வியாக்கியானத்தை அனுகிரகிக்கிறார். எங்க இது அரும்பதம். இது உடனே வியாக்கியானத்தை அந்த மாதிரி பெரியவாச்சான் பிள்ளையே தன்னை தானே சொல்லிக்கிறாருன்னு கேட்டுக்கூடாது. இது அரும்பதத்தில் இருக்கிற விஷயம் அனுகிரகிக்கிறார். அப்ப பகவத்கீதைய காலட்சேபம் என்னன்னே ஏன்னா என்ன இப்ப என்ன பண்ணுங்க சொன்னா திருப்பல்லாண்டு உண்டு. இதன் முதல்ல தானே பார்த்தோம். பகவத்கீதை காலட்சேபம் என்னன்னே திருப்பல்லாண்டு உண்டு, கருணை சிறுத்தாம் உண்டு, திருவாய்மொழி உண்டு. அதுக்கப்புறம் தான் திருவாய்மொழி. அப்படின்னா ஏன் சுவாமி திருப்பல்லாண்டு எதுக்கு வரணும்? நல்ல கேள்வி தானே. கருணை சிறுத்தாம் எதுக்கு வரணும்? தேவையில்லையே, எதுவுமே தேவையில்லையே. நேர சுவாமி உயர்ந்த வடையவன் வனம் ஆரம்பிச்சிருந்தோம். கிடுகிட்டு சொல்லிட்டு போயிட்டு இதெல்லாம் வேஸ்ட் தானே சுவாமி. ஏன்னா நம்ம ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல எனக்கு இன்னும் நம்ம பகவத் விஷயத்துக்கு வரல. அதாவது திருவாய்மொழிக்கு வரல. முதல்ல பொதுத்தறின்னு முடிச்சோம்.
அதற்கு மேல சில அவதாரிக்க முடிச்சும், அதற்கு மேல இப்ப கருணீச்சல் தாக்கம் வந்திருக்கும். திருப்பல்லாண்டு முடிச்சுட்டு கருணீச்சல் தாக்கம் வந்திருக்கும். அப்ப அந்த டைம்ல வேஷ்டி தான சுவாமி வந்திருக்கலாமான்னா, அதுக்குதான் இப்ப அரும்பதத்துல இப்ப அதுக்கு சமாதானம் தெரிவிக்கிறாங்க. ஏன் வந்தோம்? ஏன் திருப்பல்லாண்டு காலட்சேபம் பண்ணணும்? ஏன் கருணீச்சல் தாக்கம் காலட்சேபம் பண்ணணும்? திருவாரூர் காலட்சேபம் விக்கிறவங்கன்னா கேள்வி. அந்த கேள்விக்கு எங்க இருக்கு? அரும்பதத்து தான் அற்புதமான பதில் இருக்கு. ஏன் அரும்பதுல இருக்குன்னா, திருமந்திரம் எப்படி இருக்கு? திருமந்திரம் வந்து 3 பதங்களாக இருக்கு. ஓம் நமகா நாராயணாய. நேத்திக்கு கூட நம்ம பார்த்தோம் ஆச்சாரியத்துல. ஓம் நமகா நாராயணாய. ஓம்காரத்தினுடைய அர்த்தம் தான் திருப்பல்லாண்டு. வேதத்துக்கு ஓம் எண்ணுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய். அப்படியே பார்த்திருக்கோம். திருப்பல்லாண்டு இதை பார்த்திருக்கோம். அவதாரிலே எடுத்திருக்காரு. அப்ப ஓம்காரத்தின் அர்த்தம் தான் இந்த திருமந்திரம் தான் 4000 திவ்ய பிரபந்தம். இது ஆரம்பத்துல மொழியை சொல்லிட்டார். கொஞ்சம் நல்லா கவனமா கேள்வி தெரிஞ்சுட்டு வச்சுக்கே ஆனந்த அவ்வளவு. சரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பரிசு கொடுப்பாளா? பெரிய பரிசு கிடைக்கும். என்ன பரிசு? ஸ்ரீவைகுண்டம் கிடைக்கிறது. அதை விட என்ன பரிசு வேணும்? அந்த பெருவீடு கிடைக்கிறத காட்டும் வேற பரிசு தேவையே. மற்ற பரிசு எல்லாம் என்னன்னா பார்த்தாலே வெறுக்கணும். திரிநீகித விரிஞ்சாதி நிரங்கித விபூத ஜகா. எத்த பார்த்தாலும் நமக்கு தேவையில்லை. அந்த அந்த பரமபதம் என்று சொல்லி அது கிடைக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதான் தெரிவிக்கிறார். அப்ப ஏன் கணேஷில் தாம ஏன் திருப்பல்லான்னா திருமந்திரத்தின் அர்த்தம் 4000 திவ்ய பிரபந்தம். ஆமா. அப்ப அந்த 4000 திவ்ய பிரபந்த திருமந்திரம் அர்த்தம்னு சொல்லிட்டு திருமந்திரத்தை 3 பதங்கள் இருக்கணும். அந்த 3 பதங்கள் எந்தெந்த திவ்ய பிரபந்தத்தை சொல்றது? ஓம்காரம் திருப்பல்லாண்டை சொல்லுகிறது சொல்லிட்டார். சரி, அதுக்கப்புறம் நவசப்தார்த்தம். நவசப்தார்த்தம் என்ன சுவாமி சொல்றது? ஒண்ணுமே இல்ல, கருணீச்சல் அதனுடைய அர்த்தத்தை நவசப்தார்த்தம் சொல்லுகிறது. நாராயண சப்தார்த்தம் ஏனைய திவ்ய பிரபந்தங்கள் நாராயண சப்தார்த்தம் சொல்றது. அப்படின்னா திருவாய்மொழி நாராயண சப்தார்த்தம் சொல்றது. ஏன்னா திருமந்திரம் காலட்சேபம் செய்யணுங்கிற இந்த 3ம் கன்னியாகணும். இது ஒரு ஆச்சரியமான அர்த்தம். ஏன்னா வேதத்துக்கு ஓம்காரம் எப்படியோ அதை போல தமிழ் வேதத்துக்கு திருப்பல்லாண்டு. வேதத்துக்கு ஓம் எண்ணுவது போல் உதயசிமால சுவாமி மணவாளமாவில் காமிக்கிறாருன்னு. வேதத்துக்கு ஓம் எண்ணுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்கால் தான் மங்களமாதலாம் தெரிவிக்கிறார் இல்லையா? அத போல இது வேதத்துக்கு ஓம் போல இது தமிழ் வேதத்துக்கு திருப்பல்லாண்டு. அதற்கு முதலில் வியாக்கியானம் என்னது? ஆசிரியமா தெரிவிக்கிறார். அதுக்காக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்ததுன்னு நமகா. நமசப்தார்த்தம் எங்க சுவாமி இருக்கு? அதே மணவாள மாமணிகள் அதே உபதேசத்தினால மதுரகவியாழ்வோட அவதார நட்சத்திரம் சொல்லும் போது ஒரு பாசனம் சொல்லியிருக்கார். வாழ்த்த திருமந்திரத்தில் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையில் ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருள் செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் சேர்ந்து. அப்ப நமசப்தம் என்ன சொல்லுது? இத சொன்னது யாரு? மதுரகவியாழ்வார். அப்ப கன்னிசீர்த்தாம்ப பிரபந்தம் நமசப்தார்த்தம். அடுத்தது திருத்தீய பதார்த்தம். அப்ப பிரதமம் மத்தியமம் திருத்தீயம். பிரதமம் ஓம்காரம். ஓம்காரத்தின் அர்த்தம் திருப்பல்லாண்டு சொல்வது. நமசப்தாத்தின் அர்த்தம் கனின்சீர்த்தாம சொல்கிறது. நாராயண சப்தாத்தின் அர்த்தம் என்ன சுவாமி? மீதமுள்ள எல்லா பிரபந்தங்களும் மீதம் இருக்க எல்லா பிரபந்தம். அப்ப எப்படி திருப்பல்லாண்டு ஓம்காரம் சொல்லும்? எப்படி சுவாமி திருப்பல்லாண்டு ஓம்காரம் சொல்லும்? எப்படி கனின்சீர்த்தாம்பு நமசப்தாத்தை சொல்லும்? மற்றவையெல்லாம் எப்படி நாராயண சப்தாத்தை சொல்லும் என்று நாம அறிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் அதை திருவுள்ளம் பற்றி தான் மத்தியம பதமாக இருக்கக்கூடிய நமசப்தாத்தின் அர்த்தத்தை காட்டவல்ல கன்னிசீர்த்தாம்பு அர்த்தத்தை சொல்வதற்காகத்தான் என்னது மதுர கவிகள் வந்தார். பக்தாவான மதுர கவிகள். சரி, அப்ப சொல்ல வந்த மதுரையில பெரியவா சொல்லணும்னு அதான் பிரதிபாத்திய வைலட்சணம் என்பது. அதாவது எடுத்து கூறுபவர் அர்த்தத்தை சொல்பவருடைய மதுர கவி தானே பிரதிபாத்தியம். பிரதிபாத்தியம்னா என்ன? நம்மாழ்வார். பிரதிபாத்தியம் எதுன்னா நம்மாழ்வார் தான் பிரதிபாத்தியம். நம்மாழ்வார் இவர் தான் இந்த பிரபந்தத்தாலே சொல்லப்படுகிறார். கண்ணின் செலுத்தாமலே சொல்லப்படுபவர் யாரு? நம்மாழ்வார் தானே. ஆக சொன்னவர் பெருமை சொல்லியாயிடுத்து, சொல்லப்பட்டவர் பெருமை சொல்லியாயிடுத்து. அது ரெண்டும் சொல்லியாச்சுன்னா
தன்னுடைய பிரபந்தத்தின் பெருமை வந்துடும். சொன்னவர் பெருமை, சொல்லப்பட்டவருடைய பெருமை ரெண்டும் சொல்லியாச்சுனால பிரபந்தத்தின் தன்னுடைய வந்துடும். நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தன்னுடைய பிரபந்தத்தின் பெருமை சொல்லப்பட்டது அர்த்தம். ஆக எழுதினவர் பெருமை சொல்லியாகிவிட்டது, எழுதப்பட்ட நம்மாழ்வார் பெருமை சொல்லியாகிவிட்டது. அப்ப திவ்ய பிரபந்தன் பெருமை தன்னுடைய கிட்டும், தன்னுடைய கிட்டும் கிடைக்கிறதா. ஆகையால் வக்திருவை லட்சணத்தை முதல்ல அருளி செய்கிறான். வக்திருவை லட்சணம் என்ன? பிரபந்து வக்தா, வக்தா வக்தான சொன்னவர் யார்? அந்த வக்திருவை லட்சணத்தை முதலில் அருளி செய்கிறார். திரைகுண்ய என்று தொடங்கி தான் திரைகுண்ய. ஏன் திரைகுண்யன் முதல் ஆரம்பி? திரைகுண்ய விஷயா வேதானது கீதா ஸ்லோகம், கண்ணன் பெருமான் அனுகிரகித்த கீதா ஸ்லோகம். அந்த கீதா ஸ்லோகத்திலிருந்து சுவாமி பெரியவாச்சபிள்ளை முதல் அதை எடுக்கிறார். திரைகுண்ய வேதா விஷயான்னு சொல்லி அப்படின்னு வியாக்கியானம். திரைகுண்ய விஷயா வேதாக. சரி, இந்த ஆரம்பித்தார் இல்லையா? அப்ப அங்கிருந்து அடுத்த பத்தி சாதித்து இப்படி இப்படி இப்படின்னு மதுரை அளவுக்கு வக்தாவின் வைலட்சணத்தை சொல்றார். அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொன்னா 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 போட்டு 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 மதுரை கவி ஆழ்வார்கள் சொல்லணும். மதுரை கவி பரிவ சொல்லணும்னா முதல்ல எங்கிருந்து வரணும்? ரிஷிகளுடைய ஏற்றம் பார்க்கணும். என்னைக்குமே நாம ஒருத்தர் பத்தி தெரியணும்னா, அந்த தெரியணும்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற பத்தி தெரிஞ்சிருந்தாதான் அவருடைய விஷயம் வரும். அப்ப ஆழ்வார்க்கு விஷயம் தெரியும்னாலே அதற்கு முன்னாடி ரிஷிகளுடைய ஏற்றம் என்ன அதை பார்க்கணும். அந்த ரிஷிகளை விட ஆழ்வார்களுக்கு ஏற்றம் பார்க்கணும். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவியோட ஏற்றம் பார்க்கணும். ஏன்னா எப்போதும் பெரியோருடைய வழக்கம் என்ன தெரியுமா? எந்த வழக்கம்? பெரியோட வழக்கம் என்னன்னா, நமக்கு தெரிந்த அளவுகோலை எடுத்துக்கணும். ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா? அந்த அளவுகோலை வச்சுதான் பார்க்கணும். ஏன்னா தெரியாததை வச்சுட்டு அளக்க முடியாது. ஏதாவது தெரியாத அளக்க முடியும்னா, இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இப்ப பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அளக்கணும். சுவாமி பிரம்மத்தையும் பார்த்தது கிடையாது, ஆனந்தம் எப்படி இருக்கு என்ன இருக்கு அதுவும் தெரியாது, எப்படி அளக்கிறது? அதுக்கு ஒரு அளவுகோல் வேணும் இல்லையா? அளவுகோல் என்ன? ஒரு தராசு முடிச்சா இது 1 கிலோ, இது 500 கிராம், இது 250 கிராம் அப்படின்னு போட்டு ஒரு அளவுகோல் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிரம்மத்துடைய ஆனந்தம் அப்படியே கொண்டு ஒரு தராசுல போடுவோம். எங்க இருக்கு சுவாமி? எப்படி அளக்கிறது? என்னமா செய்யுது? ஆனா சாஸ்திரம் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அளக்க பார்த்தது, அளத்த முயற்சி பண்ணிட்டு எப்படி அளக்கிறது பாக்குறோம். அதான் அதே நிலைதான் ஒவ்வொன்றும் பார்க்கணும். அப்ப பிரம்மத்துடைய அந்த ஆனந்தத்தை அளக்கணுமோ? அப்ப ஆனந்தத்தை அளக்கணும்னா நமக்கு ஒரு அளவுகோல் தெரியணும். நமக்கு தெரிந்த அளவுகோலை வைத்துக் கொண்டுதான் பிரம்மத்தின் ஆனந்தத்தை இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது அப்படின்னு அளத்துன்னு போய் இதுதான் பிரம்மத்தின் ஆனந்தமோ கடைசியில கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப இப்படி சுவாமி, அது என்ன சுவாமி? சாஸ்திரமே சொல்றது பாருங்க, ஆச்சரியமா. திடீர்னு பிரம்மத்தை ஆனந்தத்தை எப்படி அடிக்கிறது தெரியலையோ? சரவோ மானுஷ ஆனந்தகா, சயேகோ மானுஷ ஆனந்தகா, மனுஷனுடைய ஆனந்தம் இதுதான் அப்படின்னு சொல்றது. மனுஷனுடைய ஆனந்தம் எப்படி தெரியுமா? இந்த உலகம் முழுவத்தையும் நல்ல ஆனந்தத்தை ஒரு டப்பால போட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுத்து இந்த மனுஷனை பாரு எவ்வளவு ஆனந்தப்படும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இவ்வளவுதான் வைப்பணும். அப்படின்னா இதுதான் மனுஷ ஆனந்தம், அவ்வளவு மனுஷ ஆனந்தம். அதுக்கப்புறம் சேகோ மானுஷ ஆனந்தகா உபநிஷத் சொல்றது. அதுக்கப்புறம் தேயே சதம் அப்படின்னா தேயே சதனா மனுஷ ஆனந்தத்தை காட்டிலும் 100 மடங்கு பெரியது தேவர்கள் ஆனந்தம். தேயே சதம் கைத்திரு உபனிஷத்துல சொல்லுங்க. ஆச்சரியமானது. அநேகமா அது திருவஞ்சன காலத்துல இதை செழிப்பார். சித்திரின்னு ஒரு பறவை, அந்த பறவையுடைய பேர்ல அந்த உபனிஷத்து வந்திருக்கு. அந்த கதைலாம் இப்ப வேண்டாம், இது சொல்ல வந்தானே. அப்படி இருக்கச்சே மனுஷ ஆனந்தத்தை முதல் அளவா எடுத்துட்டு உபனிஷத்து முதல் அளவா மனுஷ ஆனந்தத்தை எடுத்து இதுதான் மனுஷ ஆனந்தம், இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு அளவுகோலை வச்சுட்டு இது நமக்கு புரியாது. மனுஷனுடைய ஆனந்தம் இதுதான் சுவாமின்னு தெரியுதுன்னா தெரிஞ்ச உடனே இந்த மனுஷனுடைய ஆனந்தத்தை காட்டிலும்
100 மடங்கு பெரியது இது தேவர்கள் ஆனந்தம். அதுதான் சாஸ்திரம் சொல்லுது, தேயே சதம் மனுஷ ஆனந்தகா அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லி ஏற்றிட்டு வருது. அப்ப மனுஷ ஆனந்தத்தை காட்டு 100 மடங்கு பெரியது தேவர்கள் ஆனந்தம். அதை விட 100 மடங்கு பெரியது இந்திரனுடைய ஆனந்தம். அதை விட 100 மடங்கு பெரியது பிரஜாபதியின் ஆனந்தம். அதை விட 100 மடங்கு பெரியது மேலே 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 இப்படியே 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு பெருக்கிட்டு போறோம். பெருக்கிட்டு போயிட்டு இப்ப பிரம்மா வரைக்கும் வந்தாச்சு. பிரம்மா வரைக்கும் வந்தாச்சு. பிரம்மா தான் கடைசி. இதுக்கு மேல எங்க பிரம்மத்துக்கிட்ட போகணும். பிரம்மா வேறு, பிரம்மம் வேறு. பிரம்மம் சிவன் நாராயணன், பிரம்மா நான்மகன். அப்படி இருக்க செய்து அந்த பிரம்மாவிற்கும் தேயே சதம் தேயே சதம் தேயே சதம் 100 மடங்காக பெருக்கிக் கொண்டு எங்கிறது மனுஷ ஆனந்தத்திலிருந்து பெருக்கிக் கொண்டு 100 மடங்காக பெருக்கிக் கொண்டு பிரம்மாவை போயிருந்து சரி சுவாமி இவ்வளவு மேல வந்துட்டோம். இங்கிருந்து அந்த பிரம்மத்தின் ஆனந்தத்தை அப்படி எட்டி பார்த்து கைய பார்த்து எடுத்துடலாமா? பரண மேல ஏதோ சாமான்லாம் வச்சிருப்பா. திருஷ்டாந்தம்லாம் சில திருஷ்டாந்தங்களை இன்னைக்கு அது ஒத்தே வரதில்லை. அந்த காலத்து திருஷ்டாந்தம் ஏன்னா ஸ்ரீ ஜெயந்தி வந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் பித்தளை பாத்திரமா இருக்கும். இன்னைக்கு பாத்திரம்னால கிடையாது சுவாமி. அதெல்லாம் தட்டினா அவளே கொண்டு வந்து கொடுத்துடுறா சுவாமி. உங்களுக்கு ஸ்ரீ ஜெயந்திக்கு என்னென்ன பக்ஷணங்கள் வேணும் அப்படி தட்டின்னு இருந்தா அதெல்லாம் பேரு போட்டாச்சுன்னா அடுத்த 15 நிமிஷத்துல அவ வந்து கொண்டு கதவை தட்டுறா வந்து எடுத்து ஆகும். நீங்க பணம் கூட கொடுக்கணும், இதுல இந்த தட்டிலேயே கொடுத்துடலாம். ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னும் பகவானுக்கு நாம என்ன பண்ணணும் தான் இருக்கட்டும். அந்த காலத்துல இந்த திட்டான்னு சொல்லுவான், இந்த ஸ்ரீ ஜெயந்திக்கு பக்ஷணம் பண்ணணுத்துக்கு என்ன பண்ணா இந்த தாயார் தாப்பன் 2 பேரும் பரணமேல எடுத்து வச்சிருக்கா. பரணமேல எடுத்து வச்சிருக்கா. பித்தளை பாத்திரங்கள்லாம் எடுக்கணும். ஒரு ஏணியை போட்டா அது ஏணி சின்ன ஏணியா இருக்கு. தகப்பனார் ஏறினா சரியா எட்டலை. கையை வச்சு பாக்குற ஓ எட்டலையே எட்டு பெரிய ஏணியா தான் எடுக்கணும். எட்டலையே எட்டையும் பார்த்துட்டு இருக்க. அதே போல இப்ப பிரம்மலோகம் வந்தா சத்தியலோகம் வந்தாச்சு. அங்கிருந்து கிட்டக்க இருக்கா ஸ்ரீவைகுண்டம் எட்டி பார்க்கலாமே கையை கிட்டக்க கொண்டு போறா. ஓ வந்தாச்சு ஸ்ரீமன் நாராயணம் ஆனந்தம். அப்ப இந்த பிரம்மாவின் ஆனந்தத்தை காட்டிலும் சரி 100 மடங்கு வச்சுக்கோ. அந்த 100 மடங்கு பெருசா இருக்குமோன்னு எட்டி பார்த்து அதை தொட பார்த்தது எது உபனிஷத்து தொட பார்த்தது தொட முடியல. அப்ப இந்த வார்த்தை சொல்றது உபனிஷத்து, எதோ வாசோ நிபத்தந்தே அப்பிராப்ய மனசாசகா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். என்ன சொல்றதுன்னா என்னுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது அந்த பிரம்மம். எங்க மனுஷ ஆனந்தத்திலிருந்து கிடுன்னு மேல இந்திரன் என்ன, பிரம்மா என்ன, பிரஜாபதி என்ன, ஒவ்வொரு ஆனந்தமா ஏத்தி சத்தியலோகம் போயிட்டு அங்கிருந்து எட்டி பார்த்து கையை பார்த்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா ஓ எங்க இருக்குன்னே தெரியலையே. அந்த அளவுக்கு வந்து உடனே திரும்பி வந்து ஓ என்னுடைய வயதோ வாசோ நிவர்த்தந்தே வாக்குக்கு மனசுக்கு எட்டாதும் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த சாஸ்திரம் முதல்ல எதுக்கு மனுஷ ஆனந்தத்தை வைத்து அது அளவுகோலா கொண்டு மேலே வளர்ந்தது இல்லையா? அதே போல தெரிந்த விதிகளை வைத்து கொண்டு இப்ப சொல்றார். நான் உடனே சொன்னோம் சுவாமி, என்ன சொன்னா நீங்க என்ன தெரிஞ்ச ஆனந்தம் இருக்குன்னு ரிஷிகளுடைய விஷயத்தை காட்டிலும் ஆழ்வார் விஷயம் மேல் தானே சொல்றாரு. ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார் உயர்ந்தவனு முதல் ரிஷிகளை தான் எடுக்கிறேன். எங்களுக்கு ரிஷிகளே தெரியாது சுவாமி. நாம உடனே ஆப்தி எடுத்தோம். எங்களுக்கு ரிஷிகளே தெரியாதே. ரிஷிகள் இப்ப மனுஷ ஆனந்தம்னா தெரியாது, நாங்களாம் மனுஷன் அது தெரியாது. சாஸ்திரம் சரியாத்தான் சொல்லியிருக்கு. ஆனா நீங்க ரிஷிகளுடைய ஆனந்தத்தை ரிஷிகளுடைய ஆனந்தம் ரிஷிகளை வைத்துக் கொண்டு ரிஷிகளை காட்டிலும் என்ன பர்வதபரமான ஒட்ட வாசி போறோம்னு யாரை தெரிவிக்கிறார்? ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார். எங்களுக்கு ரிஷிகளே தெரியாதுன்னு நம்ம கேட்டோம். ஏன்னா நாமெல்லாம் உடனே என்ன நாமெல்லாம் தேகாத்மா அபிமானிகள். இப்ப நம்ம கிட்ட வந்துட்ட தேகாத்மா அபிமானிகள். தேகம் வேறு ஆத்மா வேறு என்கிற நிலை நமக்கு இருக்கான்னு இல்லையே. நிறைய காலட்சேபம் கேட்டிருக்கேன். சரீரம் வேறு ஆத்மா வேறு நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன்னா சரீரத்துக்கு ஏதாவது வந்தா ஏன் கவலைப்படுறேன்? சரீரம் நான் இல்லை இல்லையா? ஜலதோஷம் வந்துடுத்து, ஜுரம் வந்துடுத்து, கவலைப்பட்டு இருக்கணும். சீக்கிரமா போடுங்க, சீக்கிரம் ஏதாவது பிராணம் போயிடுமா அப்படின்னு அடியனையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்க.
என்னமோ ஓஹோ காலக்ஷேபம் சொல்ற ஒரு ஒழுகத்தா இருக்காரு போட்டுருக்கு, கேட்கிற வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாமே அடியேனையும் சேர்த்துதான். என்ன பண்றது, இதெல்லாம் சொல்லியே பழக்கமாயிடுச்சு. அதனால அந்த மாதிரியே வாய் விட்டு அப்படியே பழக்கமாயிடுச்சு. அதனால அடியேனையும் சேர்த்துதான். இப்ப இந்த மாதிரி வந்துட்டுன்னு சொன்னோடனே என்ன பண்ணணும், நான் சரீரம் நான் இல்லை எப்படி ஏதாவது போட்டோம் அப்படி விடுறோம்னா உடனே அது தகுந்தா போல ஒரு வைத்தியர் டாக்டர் போடுற மூணும். அப்ப அப்ப நமக்கெல்லாம் தேகாத்மா அபிமானி பேர். அந்த தேகாத்மா எங்க எடுத்திருக்காருன்னா திருப்பாவை வியாக்கியானத்தை இதே பெரிய வாச்சம்ல இதை எடுத்திருக்காரு. ஆனா இந்த கண்ணனீஸ்வரசாமி வியாக்கியானத்துல ரிஷிகளை முதல்ல எடுத்தார். திருப்பாவ வியாக்கியானம், திருப்பாவ வியாக்கியானத்துக்கு ஒரு அவதாரி இருக்கணும். அந்த அவதாரிகள் என்ன எடுத்திருக்காருன்னா நம்மள முதல்ல எடுத்துட்டு மேற்கொண்டு அதுக்கப்புறம் ரிஷிகள் எடுக்கிறார், அதுக்கு மேற்கொண்டு ஆழ்வார் எடுக்கிறார். தேகாத்ம அபிமானுக்கும் நமக்கும் ஆத்ம ஞானம் கைவந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பர்வதபரமான ஒட்ட வாசி போறோம். நாமெல்லாம் தேகாத்மா அபிமானிகள், ரிஷிகள் எல்லாம் தேகாத்மா அபிமானம் ஆத்ம ஞானம் வந்தவர். அவளுக்கு தேவம் வேறு ஆத்மா வேறு, அதெல்லாம் நன்னவா தெரியும். அப்ப நம்மளை காட்டும் ரிஷிகள் வேறுபட்டவர். அவளுக்கு நமக்கு என்ன சொல்ல வித்தியாசம், நான் ஒரு கூழாங்கல்லு, அவ பர்வத்தம். பர்வத்தம்னா பெரிய மலை பர்வத்தம். அப்ப இது எங்க திருப்பாவ துவக்கத்திலே இதை எழுதியிருக்கார். அதே பெரியவாச்சான் சொல்லி அது அப்ப நாமெல்லாம் தேகாத்மா தேவர்கள். ஆனா ரிஷிகளோ ஆத்மா வேறு தேகம் வேறு தெரிஞ்சு கொண்டாடுறியா. அப்ப விவேக ஞானம் இருக்கிற ரிஷிகளுக்கும் ஆத்மா வேறு சரீரம் வேறு என்றது அவளுக்கு தெரியுது. அப்ப அவள்லாம் பர்வத்தங்கள், நாமெல்லாம் கூழாங்கல்லி. கூழாங்கல்லுன்னா சின்ன கல்லு மணால் கூட வச்சுக்கலாம் அந்த வாசி. நாமெல்லாம் பரமானு, ரிஷிகள்னா பெரிய பர்வதம் அப்படின்னு சொல்லிக்கிறான் தெரியுது. அதே போல ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி போரும் அப்படின்னு இப்ப சொல்லி திருப்பாவி ஆச்சாரம். உடனே இதுல மாத்திரம் அது இதுல இருக்காது. ஏன்னா நம்ம என்ன கேள்வி கேட்டோம், ரிஷிகளே எங்களுக்கு தெரியாது சுவாமின்னு கேட்டோம். அப்படா ரிஷிகள் தெரியாதுன்னு நான் திருப்பாவை ஆச்சாரத்தை பண்ணியிருக்கேன், அதை பாருங்க சொன்னேன். அப்ப அதை பார்க்கணுமானோ, அப்ப அது ரிஷிகளுக்கும் முதல்ல நமக்கும் ரிஷிகளுக்கும் நாம தேகாத்மா அபிமானிகள், ரிஷிகள் தேகம் வேறு ஆத்மா வேறு தெரிஞ்சபடியாலே அவளுக்கு நமக்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி வரும்னா அவ பர்வதம், நாம கூழாங்கல்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி வரும்னு என்னன்னா ரிஷிகள்லாம் கூழாங்கல், ஆழ்வார்கள் பர்வதம். ஆழ்வார்கள் பர்வதம், பர்வதம் மலையை பெரிய மலையை போன. ஏன்னா என்ன சுவாமி அப்படின்னா ரிஷிகள் எல்லாம் வந்தோம்னா காய்கனிகளை உண்டு வாழ்றா. அவளுக்கு தேகாத்மா அபிமானம் கிடையாது ரிஷிகளுக்கு. நமக்குதான் தேகாத்மா அபிமானம். நம்மளை காட்டிலும் மேம்பட்டவர்கள். ஆனா அவளுக்கு என்ன குறைன்னா காய்கனி உண்டு சாப்பிடுறா, உண்டு வாழ்றா. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பிரயத்தனத்தால பகவான பார்க்கிறன்னு நினைக்கிறார்கள். அதனா என்ன சுயத்தனம், நம்முடைய எத்தனத்தால பார்க்கணும் பார்க்கறா, அந்த குறையெல்லாம் அவளுக்கு உண்டு. ஆனா ஆழ்வார்களுக்கு காய்கனில உண்ண மாட்டா. என்ன சுவாமி உண்ணுவா, உண்ணும் சோறு பருகடி தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணு. இது ஆழ்வாருக்கு உள்ள நிலை. அப்ப என்ன தெரியுது, ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் மேம்பட்டவர்கள். அப்ப என்ன பர்வதபரமான ஒட்ட வாசி போடும். அப்ப ரிஷிகள் எல்லாம் கூழாங்கள், ஆழ்வார்கள் மலை. இதற்கு மேலே ஆழ்வார்க்கும் பெரிய ஆழ்வார்க்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி வரும். அப்படி இப்ப மறுபடியும் சொல்றேன், இந்த வியாக்கியானம் திருப்பாவை. இப்ப கண்ணீர் சிறுத்தாந்த வியாக்கியானத்தை நான் பார்க்கல, அதை முடிச்சுட்டு மறுபடியும் இங்க கண்ணீர் சிறுத்தாக்க வரேன். அப்ப ஆழ்வார்களுக்கும் பெரிய ஆழ்வார்க்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி போடும். ஆனா பெரிய ஆழ்வார் பர்வத்தம், மீதி ஆழ்வார்லாம் குழாங்கள் அப்படின்னார். அதுக்கு மேல ஆழ்வார்க்கு பெரியவர்கள் சொல்லிச்சுன்னா, ஏன்னா மத்த ஆழ்வார்கள்னா என்ன சுவாமி பெரிய ஆழ்வார்க்கு என்ன வைப்போம், மத்த ஆழ்வார்க்கு என்ன தாழ்ச்சின்னா, மற்ற ஆழ்வார்கள் என்ன பண்ணா தங்களை பார்த்துட்டா. இன்னின்ற நீர்மை இனியாமராமே, பகவானை சேவிச்சவனே எனக்கு மோசம் கொடுக்குறியா, என்ன ஐஷன் போறியா, என்ன ஏன் இங்க வைக்காது இங்க வைக்காது ஐஷன் போ ஐஷன்னு தங்களை பார்த்தான். ஆனா பெரிய ஆழ்வார் தன்னை பார்க்காமல் பல்லாண்டு 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 நீ பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் பண்ணார் இல்லையா. அப்ப மங்களாசாசன தத்பரராக இருக்கக்கூடிய பெரிய ஆழ்வார் ஏனைய ஆழ்வாருக்கு கட்டம் இவர் மலையா இருக்க செய்து அவெல்லாம் ஊழாங்கல்லாம் இருக்கார் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது இப்பதான் இந்த திருப்பார் கடைசி. அந்த பெரியாழ்வார்க்கும் பெரியாழ்வாருடைய திருமகளாக இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி பொருள். பெரியாழ்வார்க்கும் பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாளுக்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி பொருள். சரி சுவாமி, பெரியாழ்வார் தன்னை பார்க்கற, அது உயர்த்தி தான். இப்ப ஆண்டாளுக்கு என்ன வைபவம், அப்ப பெரியாழ்வாருக்கு என்ன வைபவம் இருக்கணுமோ. அப்ப என்ன சுவாமி, அந்த திருப்பால் ஆண்டாளுக்கு என்ன வைபவம்னா
ஆண்டாள் பர்வதம், பெரியாழ்வார் கூழாங்கல்னு. ஏன்? ஏன்னா ஆண்டாளுக்கு ஜன்மசித்த ஸ்ரீத்வம். ஆண்டாள் இயற்கையாகவே பெண்மணி. பெரியாழ்வார் தன்னுடைய பெண்ணான தன்மத்தை ஏறிட்டுக் கொள்ள வேண்டியிருக்கு. மீதி ஆழ்வாரம் பார்த்துக்கோமா, நாயிகா பாவம். அந்த மாதிரி நாயிகா பாவம் ஆண்டாள் இருக்கு. அது என்னவா சுவாமி, ஆண்டாளுக்கு போய் நாயிகா பாவம் சொல்ல, அவன் ஏற்கனவே நாயிகா தானே இருக்கா அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏற்கனவே என்ன, ஜன்மசித்த ஸ்ரீத்வம், ஸ்ரீயான தன்மை இயற்கையாவே ஆண்டாளுக்கு உண்டு. அந்த பெருமை பெரியாழ்வார் கொண்டா இல்லை. அப்ப பர்வதபரமான ஒட்ட வாசி போடுறாங்க தெரியறதுனும் ஏறிட்டு கொண்டது இல்லையா நாகனா. ஆக இதெல்லாம் எங்க தெரியும்? இத்தனை நாடு எதுன்னா அரும்பதத்துல அது தெரியும். அங்க எழுதிட்டு போயிடுவா. அதே போல அங்க அரும்பதம் இருக்கணும். அரும்பதத்தை பார்த்ததான், இதோடு பார்த்ததான், ஓ இதுக்கு முடிச்சு போட்டிருக்கா, அதான் தெரியுதா. திடீர்னு ரிஷிகள்னு சொன்னா என்ன சுவாமி ரிஷிகள்னு சொன்னா, எதுக்கு வந்தா ரிஷிகளுக்கு சம்பந்தம் என்ன? இது இந்த மதுரகவியாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் ரிஷிகள் இங்க எங்க வந்துட்டு இருக்கா அப்படின்னு. இதுல பாகவதமான்னு, பாகவதத்தோட ரிஷிகளுடைய பிரஸ்தாபம் அவ்வளவு கிடையாது. சுக்கராச்சாரியர் இருக்கார், வியாசர் இருக்கார், மேற்கொண்டு ரிஷிகள்லாம் கேட்கிறா, பௌராணிகர் அவெல்லாம் கேட்கிறா. அவளுடைய பிரஸ்தாபம் குறைச்சல் அங்க இருக்குல்லையா. அப்ப இங்க எந்த என்ன இருக்கணும், அப்ப அக்தா வைலட்சணம் சொல்லணும்னா அப்ப நம்ம இடத்துல போகணுமோ, முதல்ல நம்ம இடத்துல போகிறதுன்னா ரிஷிகள்னு எடுத்துட்டார். அந்த ரிஷிகள் என்ன, இது எதுக்குன்னு தெரியாம நம்ம திகைச்சுட்டு இருப்போம். அது திகக்காம இருக்கக்கூடாதுதான் இது அரும்பதம் எடுத்திருக்கார். இப்ப வியாக்கியானத்தை வைக்கிறேன். திரைகுண்ண விஷயா வேதாகா, ரிஷிகள் எல்லாம் இப்ப வியாக்கியானம். இது வரைக்கும் அரும்பதம் என்னன்னு மறுபடியும் அடி சொல்ல மாட்டேன். இனிமே இந்தந்த திருப்பல்லாடும் உண்டு அடியான அங்கங்க அரும்பதத்தை சேவிச்சுதான் சொன்னேன். ஆனா இது அரும்பதத்துல இருக்குன்னு 2-3 நான் அடைய சூசிச்சு காமிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு சொன்ன மாதிரி அங்க சொன்னேன்னா சொல்லல. இதுக்கு 4 வியாக்கியானம், அதுக்கு ஒரு வியாக்கியானம். திருப்பல்லாண்டுக்கு பெரியவாச்சன வியாக்கியானம் தான் நம்ம பார்த்தோம். அது எதுவும் வியாக்கியானம் கிடையாது. இது சொல்றது அதனால சொல்லிருக்கேன். இப்ப திரைகுண்ண விஷயா வேதாக என்கிறபடியே ஐஸ்வர்யாதி சகல புருஷார்த்தங்கள் யதாதிகாரம் விதிக்கிற வேத மரியாதையிலேயே நின்றார்கள் ரிஷிகள். ரிஷிகள்லாம் வேதத்தின் வழி ஒழுகி நின்றார்கள். நல்லதுதானே சுவாமி, நல்லதுதான். வேதம் என்ன சொல்லுது அதன் பிரகாரம் நிற்கணும். அது மக்கள் ரிஷிகள் நின்றா. ஏன்னா அப்ப வேதம் பிரகாரம் நின்றாரு, நல்ல விஷயம் தானே. அப்ப ஏன் ரிஷிகள் தாழ்ச்சின்னு சொல்றேன்? அடுத்த கல்வி வரும். சுவாமி சாஸ்திரம் சொன்னபடி நடங்கோ, அடிக்கடி நீங்களே சொல்றேன். அதுதான் அவன் நடந்திருக்கா, அது என்ன தவறு இருக்கு? தவறு இல்லையே. அப்பயே ஆழ்வாரை காட்டலாம் கொஞ்சம் குறைச்சல்னு சொல்லிட்டு இருக்கு, ஆழ்வார் மேம்பட்டு சொல்லிட்டு இருக்கு பார்க்கணும். அதுதான் அதுக்கெல்லாம் என்ன அரும்பதத்துல வந்தா சரியா இல்லையா? காலட்சேபம் கேட்கணும், காலட்சேபம் கேட்கணும். நன்னா கேட்டு வச்சுக்க. அப்ப அரும்பதமே போக வேண்டாம். டைரக்டா இந்த வியாக்கியானத்தை வாசிச்சாலே தெல்ல தெளிவா அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி பூர்த்தி எல்லாம் தெரியும். அப்படி இருக்க செய்து இப்ப இவர் என்ன சொல்லியிருக்கானா, வேதம் தானே, அந்த வேதம் பிரகாரம் தான் அவ இருக்கா, அது சரிதானேன்னா வாஸ்தவம் தான். வேதம் என்ன நம்ம பண்ணும், சரீரத்தை பார்க்கணும். வேதம் பிரகாரமா சரீரத்தை பார்க்கணும். நீ என்ன வர்ணத்துல பிறந்திருக்க, நீ பிராமணனா, நீ சத்திரியனா, நீ வைசியனா, நீ சூத்ரனா, நீ எந்த பிறவியில பிறந்த, அந்த பிறவியை வேதம் பார்க்கும். அந்த பிறவியை தான் வேதம் பிரதானமாக பார்க்கும். பிறவியை பார்த்து சரீரத்தை பார்க்கும். சுவாமி பிராமண சுவாமி, அதுக்குண்டான கர்மா. இவர் வைசிய சுவாமி, அதுக்குண்டான கர்மா அப்படின்னு இல்லையா. அந்த அப்ப வர்ணத்தை பார்க்கணும், இது பார்க்கணும் இல்லையா, சரீரத்தை பார்க்கணும். இதற்கு தகுந்தா போல எல்லா வர்ணத்தையும் விதிக்கும், எல்லாத்தையும் விதிக்கும். விதிக்கணும்னா இதை பண்ணு, இதை பண்ணு, இத பிராமணனா நீ இப்படி இருக்கணும், இப்படி பண்ணு. சத்ரியனா நீ இப்படி இருக்கணும், இப்படி பண்ணு. வைசியனா நீ இப்படி இருக்கணும், இப்படி பண்ணு. சூத்ரனா நீ இப்படி இருக்கணும், இப்படி பண்ணு. அந்த மாதிரி விதிக்கும் அது வேதம். ஆக வேதம்னாலே நாம் என்ன பிறவி எடுத்தோம், என்ன ஜாதியில் பிறந்தோம், ரொம்ப முக்கியம். என்ன பிறவி எடுத்தோம், என்ன ஜாதியில் பிறந்தோம், இதை பற்றி தான் வேதங்கள் எல்லாம் சொல்லும். பாத்தீங்கன்னா அதன்படிதான் ரிஷிகள் நிற்பா. அவ ரிஷிகள் அநேகமா பிராமணர்கள். அப்படி இருக்க செய்து அவளுக்கு உண்டான நிலை என்ன வேதம் சொல்லாம நின்னா
சரியா தானே சுவாமி இருக்கு, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லை, மேற்கொண்டு பார்க்கணும். அப்படி நின்றார்கள். வேதங்கள் இதுல என்னன்னா, வேதங்கள் என்ன பண்ணிச்சுன்னா சாத்விகர்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணல. சாத்விக ஸ்ரத்த என்னன்னா சாது சமாகம், அப்ப சாத்விகர்களுக்கு உபதேசம் அல்ல, முக்குணத்தவர்களுக்கும் உபதேசம் பண்றது. முக்குணத்தவர்கள் யாரு? சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோ குணம் என்ன, இந்த 3 குணத்தவர்களும் வேதம் உபதேசிக்கிறது. அதத்தான் என்ன பண்ணாரு இங்க முதல்ல எடுத்துக்க, திரைகுண்ய விஷயா வேதாக. இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கும், சட்டமா எடுத்துருக்கா பாருங்க. அவெல்லாம் இல்லைன்னா ஒண்ணுமே நமக்கு புரியாது, எதுவுமே புரியாது. பெரியவாச்சான் பிள்ளை இல்லைன்னா இன்னைக்கு இந்த பாசனத்தை சேவிக்கலாம் தவிர என்னவோ பண்ணிட்டு போயிட்ட சுவாமி, அர்த்தம் ஒண்ணுமே புரியாது. புரியாதது மட்டும் இல்ல, அடைய என்ன பண்ணுவேன், இந்த அர்த்தத்தை தான் அங்க பெரியாழ்வார் அங்க அங்க கண்ணு பத்ரகவியார் சொன்னார், அறிய ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த பக்கம் இருக்கிறவனா என்ன கிடையாது சுவாமி, இதைத்தான் சொன்னார் அவா சொல்லுவா. இன்னொரு பக்கம் இன்னொன்னு சொல்லுவா. சம்பிரதாயமே குழப்பமா இருக்கு. ஏன்னா குழப்பம் இல்லாம இருக்குன்னா பெரியவாச்சான்கள் நிர்தாரணம் பண்ணிட்டோம். அதான் தெரியல. அதத்தான் தைவன்ய விஷயா வேதாக, முக்குணத்தவர்களுக்கு வேதம் உபதேசம் பண்றது. அந்த மாதிரி திருவாய்மொழியா கல்வி செலுத்தவனா சத்துவகுணம் இருக்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்ப ஏன் தப்பு தானது? தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லை பார்க்க வரும். அப்ப திரைகுண்ய விஷயா வேதாக, இது கீதா ஸ்லோகம். உடனே நாம் உடனே என்ன பண்ணோம், திரைகுண்ய விஷயா வேதாக இந்த புஸ்தகம் யாட்டா இருந்தாலும் அடி சொல்றேன், இந்த பாருங்க, அவதாரிகை திரைகுண்ய விஷயா வேதாக, இதுக்கு பிரமாண திரட்டுன்னு இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுறேன். ஏன்னா இதெல்லாம் எங்கெங்க எப்படி, ஏன்னா காலக்ஷேபம்னு சொல்லியாச்சுன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு, விடுக்குன்னு வந்துட்டாங்க. தெரிஞ்சு வச்சுன்னா வந்திருக்கா, வாஸ்தவம் தான். ஆனா புஸ்தகத்தை பார்க்கணும். வரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரமாவது பார்க்கணும். பார்த்தா தான் என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம், எப்படி கொண்டு போகலாம், இந்தந்த வியாக்கியானம் எப்படி இருக்கே அதை எப்படி நம்ம அலசி பார்க்கணும் அப்படின்னு. இப்ப இதுக்கு திரைகுண்ய விஷயா வேதாகன்னு சொல்லிட்டு இது கீதா ஸ்லோகம். ஆனா கீதா ஸ்லோகம் பூர்த்தியா இங்க கொடுக்கப்படல. அதற்கு முன்னாடி பாருங்க 18ன்னு போட்டிருக்கு. நீங்க புஸ்தகத்தை பார்த்தா தெரியும். அப்ப இதுக்கு பிரமாண திரட்டுன்னு இருக்கு. பிரமாண திரட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரமாண கடைசியில புஸ்தகத்தை போட்டுக்க பாருங்க, கண்டிப்பான் சகல வியாக்கியான பிரமாண திரட்டுன்னு. அதுல 18வது பார்த்தேன்னா இதே இந்த ஸ்லோகத்தை அங்க போட்டுருப்பாங்க. இது போட்டுக்கு பாருங்க. அதாவது கீதை 2ஆம் அத்தியாயம் 45வது ஸ்லோகம். இது 2ஆம் அத்தியாயம் 45வது ஸ்லோகம். எல்லாமே கொடுத்திருக்கு. திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்பத்தோலோ நித்யஸ்தத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இது ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயம் 45வது ஸ்லோகம். இப்ப திரைகுண்ய விஷய வேதாக எடுத்திருக்கு. சரி, உடனே நமக்கு இதுக்கு வழி என்ன சொல்லிக்குதா? அப்ப மேற்கோள் ஒவ்வொருத்தரும் மேற்கோள் இருக்கு, எங்கெங்க எடுக்கப்படுது சொல்லிருக்கு, அதான் அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க பிரமாண திரட்டுன்னு எடுத்துக்கலையா? ஏன்னா மேற்கோள் இங்க எதற்கு சேர்ந்ததுன்னா தெரியணும். கண்ணன் கீதையில அது எதை சொல்றான், எப்படி சொல்றான், என்னமா சொல்றான் அப்படின்னு சொல்றது கிடையாது. இப்ப அர்ஜுனா, நான் இந்த கீதையை என்ன பண்ணேன், முக்குணத்தவர்களுக்கு வேதம் உபதேசம் பண்றது. வேதம் முக்குணத்தவர்களும் உபதேசம் பண்றது, ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. திருவாய்மொழி அப்படி கிடையாது. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படி கிடையாது. வேதமும் முக்குணத்தவர்களும் உபதேசம் பண்றதுன்னு. ஆனா ஆனா நீ அர்ஜுனா, நீ முக்குணத்தவனா இருக்காத. வேதம் முக்குணத்தவருக்கு உபதேசம் பண்ணிருக்கணும். அப்ப தமோ குண நிட்டனுக்கும் உபதேசம் பண்ணிருக்கு, ரஜோகுண நிட்டனுக்கும் உபதேசம் பண்ணிருக்கு, அதே போல சத்துவகுண நிட்டனுக்கும் உபதேசம் பண்ணிருக்கு. நான் தமோ குண நிட்டனா இருக்கனே, இருக்கப்படாது. நீ என்னவா இருக்கணும், சத்துவகுண நிட்டனா இருக்கணும். அதான் அர்ஜுனா, நீ முக்குணத்தவனா இருக்காத, ரஜோகுணத்தை தவிர்த்து தமோ குணத்தை தவிர்த்து சத்துவகுண நிட்டனா இரு அப்படின்னு தெரிவிக்கிறாத்தியா. ஏன்னா ராகம் என்ன, துவேஷம் என்ன, வெற்றி தோல்தல் 2 எடுத்திருக்க. அப்படின்னா ராகம் தேவஷன்னா அவனை பார்த்தா பிடிக்கல, பிடிச்சிருக்கு, பிடித்தது பிடிக்காதது, வெற்றி தோல்வி, அதற்கு மேல லாபம் நட்டம், சுகம் துக்கம், இந்த மாதிரி ரெட்டையா உலகத்துல இருக்கணும்.
எங்க இருக்கு சுவாமி? ஆழ்வார் தெரிவிக்கிறார். நல்புறமும் செல்வம் நரகம் சொர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை அப்படின்னு ஆழ்வார் திருவிண்ணகர் அப்பனுக்கு ஒப்பில்லாத அப்பனுக்கு இந்த பாசனத்தை அனுகிரகிக்கிறார். இருக்கணும் அப்படி இருக்க செய்து அப்ப ரெட்டை ரெட்டை எவ்வளவு இருக்கணும்? இந்த ரெட்டையெல்லாம் நீ தாண்டிடுனாரு. அப்படின்னா சுகதுக்கத்துக்குன்னு இருக்காது, ராகத்வேஷத்தோடு இருக்காது, வெற்றி தோல்வோடு இருக்காத, லாப நட்டத்தோடு இதெல்லாம் தாண்டு எப்போதும் நீ சாத்விகனாயிரு. அர்ஜுனா நீ எப்போதும் சாத்விகனாயிரு. ஆனா ரஜோகுணத்தவனுக்கு சாஸ்திரம் என்ன உபதேசிச்சதோ அதை நீ பார்க்காத. நல்லா பார்க்கணும். ரஜோகுணத்தவனுக்கு சாஸ்திரம் என்ன உபதேசிச்சதோ அதை நீ பார்க்காது. தமோ குணத்தவனுக்கு சாஸ்திரம் என்ன உபதேசிச்சதோ அதை நீ பார்க்காத. அப்ப அப்ப எது சுவாமி சொன்னோம்? சாத்விகனுக்கு வேதம் என்ன உபதேசித்தோ அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, அதை மட்டும் நீ எடுத்துக்கோ, அதை மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்னா. அர்ஜுனன் கேட்கறான், எதுக்கு சுவாமி? ரெண்டு வஸ்து குறைஞ்சு, ஒருத்தருக்கு அவர் சுகர் பேஷண்ட், சக்கரை நல்லா வச்சுட்டு இருக்கார், 250 300 மேல இருக்கு. அவர் நிச்சயம் சாப்பிடணும். அவர் சாதம்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. பக்கத்திலேயே இந்த இனிப்பு பண்டம், இந்த இனிப்பு பண்டம், இந்த இனிப்பு பண்டம், 4-5 இனிப்பு பண்டத்தை கொண்டு வச்சிருக்க வச்சுட்டு சாதம் வச்சிருக்கா. அது இல்லாம அவரு கூடவே அந்த சக்கர வியாதிக்கு தகுந்தாற் போல இருக்கிற கறி வந்து இருக்கணும், அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டா. கொண்டு வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன், நீ வந்து என்ன பண்ண, அந்த இனிப்பு பண்டத்தெல்லாம் சாப்பிடாத, இந்த பண்டத்தை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். உடனே அவர் என்ன கேட்பார்? அப்ப அதெல்லாம் எது கொண்டு வந்து இருக்கு? நான் மட்டும்தானே சாப்பிட போறேன். அப்ப நான் மட்டும்தான் சாப்பிடறேன்னா அதெல்லாம் தேவையில்லையே, எடுத்துட்டு போயிருக்கலாம். அப்போ எனக்கு எது தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்கலாமோ? அதே கேள்வி இப்ப அர்ஜுனன் கேட்கறான். அர்ஜுனன் என்ன கேட்கறான்னா, நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கியே, அப்ப எதுக்காக அந்த 2 பேருக்கும் நீ உபதேசிக்காம இருந்திருக்கலாமே? தமோ குணத்தவனுக்கு எதுக்கு வேதம் கொடுக்குற? ரஜோ குணத்தவனுக்கு எதுக்கு வேதம் கொடுக்குற? கொடுக்க வேண்டாமே. என்ன பண்ண? வேதத்துல 3 பேரை சொல்ல வேண்டாம், ஒருத்தர் மட்டும் சொல்லி, சத்துவகுண நெட்டனுக்கு தான் வேதம். அப்படி அந்த 2 பேரும் தொடாம இருந்திருக்கலாமா அப்படின்னு சொன்னா கண்ணு பதில் சொல்லணும். அதனை தொடர்ந்து ஏன் எதுக்காக வேதம் மாதிரி கொடுத்துருக்க? என்ன சுவாமி இதெல்லாம் கொடுத்துட்டு அழ தொடப்படாம். நாக்குல ஊறுறது, தண்ணி வெளில வந்துட்டு இருக்கு, பார்த்தாலே சாப்பிடணும்னு தோன்றது. வேண்டாமே என்ன? இல்ல இல்ல அர்ஜுனா, அப்படி இல்ல, எனக்கு எல்லாரும் வேணும். கண்ணன் சொல்ற பதில், எனக்கு எல்லாரும் வேணும் அர்ஜுனா. சாத்விகர்கள் மட்டும் ஐசுண்டா போனா போறாது, ராஜசனும் எனக்கு வேணும், தாமசனும் எனக்கு வேணும். எது போல தெரியுமா? நம்ம ஒரு ஒரு 5-6 காலட்சேபத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் திருப்பால்நாடு. அங்க இதே கேள்வி வந்தது. என்ன பெரியாழ்வார்க்கு என்ன பகவன் லாபார்த்தியை மட்டும் கூப்பிட்டா போறாதா? எதுக்காக ஐஸ்வர்யார்த்தை அழைக்கிறார்? எதற்காக கைவல்யார்த்தை அழைக்கிறார்? அங்க இந்த கேள்வி அங்கே நம்ம பார்த்தோம். அவ கேட்டுண்டா, எதுக்காக அழைக்கிறான்னா, எல்லாரும் மங்களாசாசன தத்பரரா ஆகணும், அவன் பகவானுடைய பெருமையை பார்க்கறச்சே எல்லாரும் பண்ணாலும் அவன் பெருமைக்கு சமமா பண்ணினோம். ஆக இருந்தாலும் நாம அதெல்லாம் சேர்க்கணும் அபிர்தாயத்தை பேசணும். எது போல கண்ணன் இது மாதிரி பண்ணியிருக்கானோ, எனக்கு சாத்விகனும் வேணும், ராஜசனம் வேணும், தாமசனம் வேணும்னு சொன்னாரனோ, அவனை வேணா. யாரோ ஒருத்தருக்கு வேதத்துல நம்பிக்கை இல்லைன்னா அவன் நம்பிக்கை ஏற்படுத்தணுமோ? ஒருத்தன் தீயவனா இருக்கான், அவ்வளவுதான் சுவாமி, தண்ணி தெளிச்சிருக்கோம், தீர்த்தம் தெளிச்சாச்சு, இனி தருதல சேராது விட்டுலாமா? எம்பெருமானன் விடல. இதுக்கெல்லாம் அடி யாருன்னா கண்ணன். யாரையும் விடலாம். அப்ப என்னம்னா அவனையும் சேர்க்கணும் போனோம். அவனையும் சேர்க்கணும்னா எப்படி? அவனுக்கு சாஸ்திரத்தை நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அதுலதான் இருக்கா. இன்னைக்கு அதுல பேர் அதுலதான் நம்பிக்கை இல்லாம இருக்கா. இன்னைக்கு சில பேருக்கு சாஸ்திரம் நம்பிக்கை வந்துட்டு என்னன்னா, இந்த ஜோசிஷ சாஸ்திரம் இருக்கணும், இதை பண்ணா இது கிடைக்கும், இதை பண்ணா. அது இன்னைக்கு தூர்தர்ஷன்ல என்னென்ன உண்டோ, காத்தால 6 மணில இருந்து 9 மணி இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப் நிறைய வந்துட்டு அவாவா என்னென்ன தேவையோ அதை போட்டு பாத்துக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறா இருக்கட்டும். அது மூலமா அவருக்கு என்ன ஜோசியம் வரைக்கும் நம்புற, அப்போட பகவான் நம்புறாருன்னு தெரியாது. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, வேற்று மதத்தவர்கள் கூட இதை நம்ப அளவுக்கு போயிடுச்சு. வேற்று மதத்தவர்கள் பகவான் நம்பல,
சாஸ்திரத்தை நம்பல, ஆனா ஜோதிஷம் நம்புற. எனக்கு இந்த தேதியில பிறந்திருக்கேன், இந்த தேதியில பிறந்திருக்கேன், சுவாமி இதுக்கு என்ன பாரும் காத்து சொல்றா, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்க. இதுக்கு சொல்ல வந்தேங்க. இப்ப அதே போல சாத்விகனுக்கு மட்டும் வேதம் வந்துட்டோம்னா, அப்ப ராஜச தாமச குணமுடையவர்கள் அவ்வளவு கல்வி போய் வரணும், அவாலும் சேரணம் பண்ணும். அப்ப அவாளுக்கும் வேதத்துல ஏதாவது நம்பிக்கை வரும்படியான ஒரு தன்மை சொல்லணும் சொல்லணும் சுவாமி. அப்ப என்ன சொல்லுவார் அவளுக்கு? சொல்லணும் வாசம் தான். அப்ப ராஜனுக்கும் தாமசனுக்கும் ஏதோ சொல்லணும், சொல்லணும், நம்பிக்கை ஏற்படணும். அவன்கிட்ட போய் சுவாமி உன்னை ராஜசனா இருக்க தாமசனா இருக்கக்கூடாது, சரணாகி பண்ணு, பகவான் திருவடி தவிர மத்தம் இன்னும் கிடையாது பண்ணு, நான் போயிட்டு வரேன், பழைய நீ வச்சுக்கோ, நான் கிளம்பிட்டு இருக்கு போயிட்டு இருப்பேன். அவனுக்கு நம்பிக்கை வராது. அவனுக்கு போய் சரணாகி சாஸ்திரம் சொன்னா ஆச்சாரிய பீபான உத்தாரம் ஸ்ரீவத்திரம் உனக்கு தெரியலையே, என்னமா நீ காலட்சேபம் கேட்கலையே அப்படின்னா, நீயே வச்சுக்கோ, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வேண்டாமே அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருப்பான் இல்லையா, அவனுக்கு நம்பிக்கை வரும். ரெண்டாவது புரியவே புரியாது, எத்தையுமே புரியாது. அவனுக்கு முதல்ல அவனுக்கு பிரதம பருவமே தெரியலையா, எப்ப ஆச்சாரிய பீமானுக்கு வருவான். இந்த கன்னிசித்தாம் கேட்க வரணும்னா பிரதம பருவத்தை தாண்டி சர்ம பருவத்துக்கு வரணும். பகவான் வரணும், முதல்ல அவரை விடணும், அவரை தாண்டி ஆச்சாரியன் வரணும். அவன் பகவான்கிட்டயே வரலையே. அப்படி இருக்கச்சு அவனுக்கு அதன் பேரு அவனுக்கு எப்படி தெரிகிறது? அப்ப அவன் வரப்படுறது இல்லையா? அப்ப முதல்ல அவன் பெருமாளையே ஒத்துக்கல. அப்ப அவர்களுக்கு என்ன பண்ணா உபதேசம், நம்முடைய உபதேசம் எடுபடாது அவனுக்கு. அப்ப அவனும் நாஸ்திகனா இருக்கும், சாஸ்திரத்தை நம்ப மாட்டேன்றான். சாஸ்திரம்னால முகத்தை திருப்பிக்கிறான். என்ன பண்ணும் உங்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிருக்கான. ஆனா அவனுக்கு என்ன வேணும்னா வேதம் கேட்க ஒரு விரோதி தலை. இப்ப என்னாச்சு, சின்ன கதையை சொல்றேன். அவனுக்கு எப்படி நம்பிக்கை ஊற்றுறது வேதம்னு பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கிறான். அதனால்தான் வேதம் முக்குணத்தவர்களுக்கும் சொல்றது. அப்பனா சாப்டிகனும் சொல்றது, ராஜசனும் சொல்றது, தாமசனும் சொல்றது. இப்ப தாமசன் மொத்தம் நாஸ்திகன், வேதத்துல நம்பிக்கை இல்லை, ஆனா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கான். நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி வேதத்துல நம்பிக்கை இல்லாதவங்க. அப்படி இப்ப நம்ம ஊர்லதான் அது இதுதான். இப்ப வெளியூர்லாம் போயிட்டு வச்சுக்கேன், எத்தனை இந்த மேற்கத்திய கலாச்சாரம் நிறைய இருக்கணும். அவளுக்கு வேதம்னாலே என்னன்னு தெரியாது. அவ ஏதோ அந்த ஒரு மதத்தை வச்சுன்னு அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா. சரி வாஸ்தவம் தான், சரி அவெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா நம்பிக்கை வருமா? நம்பிக்கை வராது. இப்ப அது நம்ம கூட ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வேதம்ன்றத நம்பிக்கை நாஸ்திகனா இருக்கான். நாஸ்திகன்னா கடவுளை நம்பாதவன் நாஸ்திகன் அர்த்தம் இல்லை, வேதத்தின் மேலே பற்றுதல் இல்லாதவன், நம்பிக்கை இல்லாதவன் தான் நாஸ்திகன் அர்த்தம். உடனே என்ன சொல்லுவான், கடவுள் நம்பிக்கை தான் ஆஸ்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நாஸ்திகன் வந்துச்சுன்னா அப்ப வேற்று மதத்தவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, அவன் ஆஸ்திகன் சொல்லாம கிடையவே கிடையாது. அவன் என்ன கடவுளோ அந்த கடவுள் மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் ஆஸ்திகன்னு சொல்ல முடியாது. ஆஸ்திகன் என்ன, சாஸ்திரம் மரியாதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அனுஷ்டானத்தை கொண்டு வருபவன் ஆஸ்திகன். அப்ப இவன் ஆஸ்திகனா இல்ல நாஸ்திகனா இருக்கான், சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இவனுக்கு என்ன, இவனுடைய வாழ்க்கை ஒரு விரோதி ரொம்ப சிரமப்படுத்திட்டே இருக்காங்க. எத்தனை சிரமப்படுத்தணும் இன்னைக்கு, அநேகமா இன்னைக்கு அரசியல்ல தான் இருக்கு. இவா ஒண்ணு பண்ணா அவ ஒண்ணு பண்றா, அவ ஒண்ணு பண்ணா அவ ஒண்ணு பண்ணா, இவாளை எப்படி படி போடுறதுன்னு பார்த்துப்பா, அவள் எப்படி படி தீக்கிறதுன்னு பாக்குறா, இவாளுக்கு எப்படி புது படியை போடுறது, ஒவ்வொருத்தரும் அவாவா தங்கள் அந்த நிலையை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கா. அதுக்கு நீதிமன்றம் ஏதோ கொடுக்கறது இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இவன் என்னன்னோ பண்ணி பார்த்தான், தன்னுடைய விரோதி தொலையல. என்ன தொலைகிற மாதிரி தெரியலையே, இவனை எப்படி போக்குறது, எப்படி போக்குறதுன்னு அப்படியே ஒரு சின்ன ஒரு பொறி தட்டித்து. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, அவங்க பெரியவர் ஒருத்தர் இருக்க, அவர்கிட்ட போய் கேளு, அந்த விரோதி போவதுக்குண்டான உபாயத்தை அவர் சொல்லுவார் அப்படின்னா. இவருக்கு நம்பிக்கை இல்லை. சரீரமும் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாருன்னு நேரம் அவர்கிட்ட போனார். அவர்கிட்ட சாமி நீ எதுமோ சொல்லுவாமி, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருக்கா, எனக்கு விரோதி, இந்த மாதிரி விரோதி ஒருத்தர் இருக்கான், அவன் தொலையணும், நீ ஏதோ அதுக்கு உபாயம் சொல்லுவாமே, ஏதாவது சொல்லுமே அப்படின்னு இந்த நாஸ்திகன் கேட்டான். யாரு விரோதின்னு கேட்டார். எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுட்டார். தெரிஞ்ச உனக்கு விரோதி போகணும் அவ்வளவுதானே? ஆமா, விரோதி போயிட்டாலும் போறோம் அப்படின்னா. சரி, சாஸ்திர நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது, சாஸ்திர நம்பிக்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்லிட்டான். சரி நான் சொல்றதை நீ பண்ணு, விரோதி போயிட்டு வாங்க. என்ன பண்ணணும்னா சேன யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்தை பண்ணு,
ஏன்னா சேனன்னா கழுகு, ஆகாசத்துக்கு கழுகு, கழுகு பார்வை, கழுகு பார்வைன்னு சொல்லுவார். அது அது நல்ல பார்வை. நமக்கெல்லாம் ஒரு ஒரு நிலவருக்கு தான் நம்ம கண் பார்வை தெரியும். கழுகுக்கு ரொம்ப தூரம் தெரியும். அந்த கழுகு பார்வை கழுகு பார்வை எடுத்த படம் அப்படின்னு தூர்தர்ஷன் அடிக்கடி போடுவோம். அந்த கழுகு பார்வை இல்லையா, அதுக்கு நல்ல பார்வை. அந்த பார்வை என்ன பண்ணா, அது சட்டுன்னு கீழே இருக்கிறது இல்லையா, ஒரு தின்பண்டம் ஏதாவது கீழே தின்பண்டம் இருக்கும். அந்த தின்பண்டத்தை பார்த்து அங்கிருந்து நேர எனக்கு வந்து குழந்தை வச்சுட்டு இருக்கீங்க, அதை வந்து கொத்திட்டு அப்படி போயிடும். போயிடுது இல்லையா? அதே போல சேனயாகம் பண்ணினீங்கன்னா உன்னுடைய விரோதி யாரோ அந்த விரோதியுடைய உயிர் போயிடும். விரோதி உயிர் போயிடும். இத பண்ணுன்னா இவருக்கு இப்ப பண்ணலாமா வேண்டாமா? நம்பிக்கை இல்லையே. ஆனாலும் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு. அந்த விரோதி தையல சரி பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ சொன்னாரு. இந்த பெரியவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏதோ நல்லவரா இருக்காரு. எல்லாருக்கும் நன்மை பண்ணிட்டு இருக்காரு. அதனால சரி ஒரு தடவை பண்ணி பார்ப்போம். நம்பிக்கை இல்ல. ஆனா பண்ணி பார்ப்போம் பண்ணார். பண்ண உடனே இந்த விரோதி போயிட்டான். விரோதி போயிட்டான். வேதம் நூல் ஓதுகின்றது உண்மை. விரோதி போயிட்டான். போன உடனே இப்ப இவருக்கு நம்பிக்கை வருமா வராதா? என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் போல என்னவோ அந்த பெரியவர் சொன்னார். பெரியவர் சொன்ன உடனே இத்தனை விரோதி போயிட்டானே அப்படின்னு இப்ப விரோதி போறவனே இவனுக்கு ஆனந்தம் தானே. இப்ப கொஞ்சம் லைட்டா நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா விரோதி ஒருத்தர் போனா வாழ்க்கை ரசிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். வேண்டியவர்கள் யாரா இருக்காளோ அவெல்லாம் என்ன பண்ணா வந்து வேலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப நிறைய சொத்து வச்சுட்டு இருக்காருமோ அவெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சா. குடும்ப ஆரம்பிச்சுன்னா வேற என்ன, இனிமே நான் இப்படி இருந்தா நல்லா இருக்காது. நான் ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வாரிசு இருந்தாதான் நல்லா இருக்கும். அதான் கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு சொன்னா சரி அதுக்கு வழி சொன்னார் பண்ணிட்டான். அதுக்கு மேல கல்யாணம் பண்ண வாரிசே வரல. சந்தான பிராப்தியே கிடைக்கல. சுவாமி நேரம் அங்க போனோம். கொஞ்சம் நம்பிக்கை வந்துருத்தணும். ஏன்னா விரோதி தொலைச்சிட்டணும். நேரம் அங்க போனா சுவாமி நீங்க வந்து விரோதி தொலைச்சே ரொம்ப நன்றி நல்லதான் பண்ணீர். ஆனா இப்ப இன்னொரு காரியம் பண்ணணும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைய பாக்கியமே இல்லையே என்ன பண்றது எது பண்றதுன்னா அப்படியா அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். உத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு. உத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினேன்னா குழந்தை பிறப்பார். உனக்கு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னா பண்ணினா பறந்துட்டு பறந்துட்டு இனிமே என்னன்னா எனக்கு புத்திரம் இருந்தாச்சுன்னா எனக்கு வாழ்க்கை நன்னா இருக்கும் நினைச்சிட்டு தான் அப்பதான் துன்பமே ஆரம்பம். நிறைய பேர் அப்படிதான் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணா கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியா பண்ணிட்டு ஆமா பழகிடுன்னு அர்த்தம். அப்படின்னு யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. ஆனா பழகி போயிடு சுவாமி. என்ன ஒருத்தர் துக்கமே பட்டு இருக்கா 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன சுவாமி பழகி போயிடுச்சு சுவாமி. ஒண்ணு சுவாமி இதுதான் லைஃப் தெரிஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு சொல்றீங்க. அதே போல இப்ப என்ன குழந்தை வந்தா சரியா போயிட்டுன்னு பார்த்துட்டோம். குழந்தை வந்துட்டு அந்த குழந்தைக்கு வயசு இப்ப 24. இப்ப அந்த பிள்ளையாண்ட என்ன கேட்கறான் தெரியுமா, அப்பா நீ என்ன சரியா வளர்க்கல போல் இருக்கு. நான் சரியா வளர்ந்திருந்தேன்னா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேனே. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அவனை பெத்தா இதுக்கு பெறாமே இருந்திருக்கலாமே. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதெல்லாம் கேட்க கேட்க இனிமே இந்த லோகத்திலே இருக்கப்படாது தீர்மானம் பண்ணிட்டான். இருக்கப்படாது தீர்மானிட்டு உடனே ஆகாசத்தை பார்க்கறான். ஆகாசத்துக்கு நேரம் மறுபடியும் அந்த பெரியவர்கிட்ட போனான். சுவாமி எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு நிம்மதி வேணும். எனக்கு நிம்மதி வேணும். இந்த ஊர்ல இருந்தா எனக்கு நிம்மதி வராது போல் இருக்கு. மனைவியாலேயோ அல்லது புத்திரனாலேயோ ஏதோ சமங்கள் வந்துட்டு இருக்கு. இங்க நிம்மதி இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்தான். ரொம்ப சிரமமா இருக்கு. எனக்கு அனுபவம் வேணும். எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு கேட்டான். சரி ஒண்ணு பண்ணு. ஜோதிஷ்டோவை யாகம் பண்ணு. சொர்க்கத்துக்கு போகலாம். இவனுதான் நம்பிக்கை வந்துருது. பண்ணா சொர்க்கத்துக்கு போயிட்டா. ஜோதிஷ்டோமோ சொர்க்க காம எஜேத்த. ஜோதிஷ்டோவை யாகம் பண்ணா நேர சொர்க்கத்துக்கு போயிட்டான். சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. ரம்பா திலோத்தமா ஊர்வசி நல்ல நாட்டிய கச்சேரி நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கான். அனுபவிச்சுட்டு கச்சே அங்க நம்ம இங்கெல்லாம் வேதம் தொலைஞ்சிட்டணும். ஏன்னா இந்த பாருங்க வேதம் ஒவ்வொன்னா அவனா நல்லது பண்ணிட்டே வருது. இவன் மேல மேல வந்துட்டே இருக்கான். இப்ப மேல மேல வந்துட்டு இருக்கச்சே இப்ப என்ன ஆயிடுச்சு, சரி சுவாமி இவ்வளவு தூரம் வந்தாச்சு அப்படின்னு அங்க நின்று அனுபவிக்கலான்னு இருக்கச்சே அங்கிருந்து ஒருத்தரை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கா. அங்கிருந்து ஒருத்தரை பிடிச்சி கீழே தள்ளிட்டு இருக்கா.
ஏன் அவளை கீழே தள்ளுறேன்? அவதான் நல்லதான் அனுபவிச்சுட்டு இருக்கா, இந்த லோகத்துல வந்திருக்கா, ஏன் அவளை தள்ளுறேன்னு நம்பாவை பார்த்து கேட்கிறான். அவன் பண்ண புண்ணியம் முடிஞ்சு விட்டு தெரியாச்சு. அவன் பண்ண புண்ணியம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் வரைக்கும் இருக்கலாம். அந்த காலம் புண்ணியம் முடிஞ்சு போச்சு. கீழே தட்டுறோம். நேரம் மறுபடியும் அவன் கீழே போய் பறக்க வேண்டியதான். தள்ளிட்டோன்னா இவன் என்ன நினைச்சுன்னா, என்னெல்லாம் தரமாட்டேன். நான் இங்கே சாஸ்வதமா வந்திருக்கேன்னா, இல்ல இல்ல உன்னை இன்னைக்கு கிடையாதுங்க. என்ன தரமாட்டேன், இன்னைக்கு கிடையாது, அடுத்த வாரம். அவ்வளவுதான், அடுத்த வாரம் தான். இப்ப இவன் இங்க போனதுல இருந்தே இவனுக்கு ரசிக்கவே இல்லை. அந்த அங்க அங்க ரசிக்கணுமோ, அங்க அனுபவிக்கணுமோ, அந்த அனுபவமே இல்லாம நம்ம கீழே வந்துருமே, கீழே வந்துருமே, கீழே வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க தள்ளிட்டான். தள்ளின உடனே கீழே விழுந்துட்டான். கீழே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, நேரா மறுபடியும் அதே வைதிகிட்ட போனோம். அந்த பெரியவர்கிட்ட போனோம். கீழே வந்த பிறந்து நேரா போனான். போய் ஒட்டுக்கிறேன். சுவாமி நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தே, உனக்கு நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு கேட்டேன். நீருன்னு அங்க அனுப்பிச்சு, அங்கேயும் ஒண்ணு நிம்மதி இல்லையே, தீபி என்ன அனுப்பிச்சுட்டாலே, நீ ஏன் சாஸ்வதமான நிம்மதி கொடுக்கவே இல்லை, அது சாஸ்வதம் இல்லையா? நீ கேட்டியா? நிம்மதி வேணும் தானே கேட்ட? எப்பவும் பர்மனண்டான நிம்மதி வேணும்னு கேட்டியா? கேட்கலையா? நிம்மதி வேணும் அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இப்ப என்ன சொல்ற, அதெல்லாம் வேணாம், சாஸ்வதமான ஒரு அனுபவம் வேணும், சாஸ்வதமான ஒரு அனுபவம் வேணும். அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொன்னா, நிரந்தரமான அனுபவம். அப்ப அது யார் ஒருத்தர் எனக்கு கொடுக்கிறாரோ அவருடைய அனுபவம் வேணும். அனுபவம் என்னன்னா, இத்தனை நாள உலகத்தை பார்த்தேன், இப்ப நீ ஒருத்தரை பார்க்கணும். யாரை பார்க்கணும், யாரை எத்தனை பணம் கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல, ஏதும் பண்ண வேண்டாம், ஏதையும் பண்ண வேண்டாம். நீ இப்ப என்ன பண்ணா, எத்தனையும் ஒண்ணு பண்ணா, இதுக்கு நான் என்ன யாகம் பண்ணும், ஏற்கனவே நீ ஜோதித்துவம் யாகம் பண்ண சொன்னேன், மேற்கொண்டு பணம் காசு வேணும்னா ராஜப்திய யாகம் பண்ண சொன்னேன், புள்ள வேணும்னா புத்திரகாஷ்டி யாகம் பண்ண சொன்னேன். இதற்கு நான் என்ன ஹோமம் பண்ணணும்னா, நீ சொல்ற மாதிரி இதுக்கு ஹோமம் எல்லாம் பண்ண வேண்டாம். அப்ப என் பேர்ல ஒரு நன்மை, என்னுடைய நன்மையே நினைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்று போகணும், அந்த இடத்துக்கு போகணும்னா சரி அதுக்கு பண்ணலாம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, நீ எதுவும் பண்ண முடியாது, நீ என்ன ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அவனுடைய அனுகிரகத்தால நீ போறேன்னு. அதான் அதுக்குதான் என்ன யாகம் பண்ணணும், இதுக்கு ஓமம் யாகம்லாம் இல்ல, சரணன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். சரணன்னு ஒரு வார்த்தை சொன்ன, நாகநவிஷ நம்பிரான் சரணே சரண், சரணன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவர் உடனே உன்னை ஏத்துவார், உடனே நீ வைகுந்த தலவாய் அப்படின்னு. அதற்கு நான் என்ன செய்யணும், எதை பத்தினு சொன்ன அப்படின்னு சொன்னா, எதை பத்தணும்னா, நான் எதையும் பத்தல, உன் திருவடியை பத்தினு சொன்னா போதும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லையா, ரொம்ப சுலபமா இருக்கே சுவாமி அப்படின்னா. மற்ற பேர்லாம் கஷ்டப்படுத்துற மாதிரி பெருமாள் கஷ்டப்படுத்த மாட்டார். மற்ற பேர் தான் கஷ்டப்படுத்தியதுன்னா, ஆனா மற்ற பேர் நமக்கு வேண்டியவர்கள் இல்லையா, இவன் ஒருத்தன் தான் உனக்கு பிராப்த பந்து. அப்பன்னா என்ன, மற்ற பேர்லாம் என்னது பிராப்தம் இல்லை, அவெல்லாம் பிராப்தம் இல்லை, ஆபாச பந்துக்கள். இவர் தான் பிராப்தமான பந்து. அந்த பிராப்தமான பந்துவா இருக்கிறபடியால அவன் உன்னை இங்கிருந்து எடுத்துன்னு போயிட்டு நேரா போவான். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, போய் ஆச்சாரம் பிடிக்கும், அது இருக்கார் ஆச்சாரன், அந்த ஆச்சார திருவிடை பண்ணுங்கோ, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமத்தை பண்ணுன்னா உடனே ஆச்சார அனுகிரகத்தாலே நேரே நீலாது இன்பத்தை பெற்றான் அப்படின்னு சரித்திரம். இப்ப இவர் எங்க ஆரம்பிச்சாரு, ஒரு நாஸ்திகனா இருந்தார். அந்த நாஸ்திகனா இருக்கக்கூடியவனே நாஸ்திகனை ஆஸ்திகனா ஆக்கினான், அந்த ஆஸ்திகனை பக்தன் ஆக்கினான், அந்த பக்தனை பரமபக்தன் ஆக்கினான், பரமபக்தனை ஏகாந்தி ஆக்கினான், ஏகாந்தியை பரமை காந்தி ஆக்கினான். இப்ப உயர்ந்த தன் திருவடியிலேயே சேர்த்துக் கொண்டாவடியா. இந்த வரிசை கிரமத்தை தான் வேதம் கூறப்பட்டுள்ளது. இப்ப வேதம் சாத்விகன் மட்டும் சொன்னா இந்த நாஸ்திகன் மோட்சம் போயிருக்க முடியுமா? முடியாது. அதே அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜசனுக்குன்னு சொல்லணும், தாமசனும் சொல்லணும். அப்ப அவர் பண்ணதுன்னா நாஸ்திக் வரும்போது சரணாகதி பண்ணு, இப்ப சரணாகதி பண்ணுன்னு சொன்னா பண்ணிட்டான். இப்ப என்ன, எங்கெங்கோ சுத்தி 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 கடைசியில வந்து இப்ப ஆச்சாரத்தினுடைய பத்து ஆச்சார அபிமானம் உத்தாருன்னா சட்டுன்னு போய் விடுகிடுன்னு பண்ணிட்டான். அதே முதல் நாஸ்திகனா இருந்தானோ, அந்த நாஸ்திகனா இருக்கும் போது சரணாகதி பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சனா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படின்னா என்ன சுவாமி,
ஏது நீ புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கேன், புரியாது இல்லையா உனக்கு? அதற்குத்தான் வேதம் என்ன பண்ணுது? மூவகைப்பட்டவர்களுக்கு உபதேசிக்கிறது. 3 வகைப்பட்டவர்கள் என்ன? சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இந்த 3 வகைப்பட்ட உபதேசிக்க. அப்ப முக்குணத்தவர்கள் வேதம் உபதேசிக்கம். இப்ப உயர்ந்த சரணாகதி நிலைக்கு இவன் வந்துட்டோம்னா, வந்த பிறகு சரணாகதியாக இருக்கும்போது யாரோ, இன்னொரு விஷயம் சொல்றேன், சேர்த்த சொல்றேன். இப்ப சரணாகதிக்கு வந்துட்டான், சரணாகதி வந்துட்டான், சரணாகதி நிலைக்கு வந்துட்டான், ஆச்சாரிய திருவடி சம்பந்தம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப யாரோ ஒரு விரோதி விட்டான், அந்த விரோதியை போக்கணும். அந்த விரோதியை போனா நமக்குதான் வேதம்லாம் கை வந்த கிடையாச்சு. நம்ம தான் எங்கிருந்து வந்திருக்கோம்? முதல்ல சேன யாகத்திலிருந்து அடுத்த புத்திரகாமேட்டி யாகம், அப்புறம் வாஜபிய யாகம், அப்புறம் இதுல ஜோதிஷ்டோம யாகம், இதெல்லாம் பண்ணி பண்ணி வந்திருக்கோமோ. நம்ம தான் வேதம் கை வந்த கடையாச்சே. ஆகையாலே எனக்கு இப்ப நான் சரணாதி பண்ணிட்டேன், பகவான் திருவிழித்தர மற்ற உபாயம் கிடையாது, எந்த நிலைக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு எதிரி இருக்கானே, ஒரு விரோதி இருக்கானே. ஆனா என்ன பண்ணேன்? இப்ப நான் சரணயாகம் பண்ணி அப்புறம் என்ன பண்றேன்? எனக்கு விரோதியா இருக்கிறது நான் போக்குறேனே அப்படின்னு நான் பண்ணுவானா? பண்ண மாட்டேன், பண்ண மாட்டோம், பண்ண மாட்டான். ஏன்னா வேதம் தானே சொல்லியிருக்கு சுவாமி, வேதம் தானே சொல்லியிருக்கு. வேதத்தில் வேதத்துக்கு எதிர்த்தா நான் பண்ணலையே, வேதம் தானே சொல்லியிருக்கு. நான் பண்ணினேன் என்னன்னா, வேதம் சொல்லித்து யாருக்கு? மூவகைப்பட்டவருக்கு. எந்த நிலையில இருக்கிறவா அதை எடுத்துக்கணும். நான் தமோகுண நிட்டையில இருக்கும்போது அப்ப அந்த சேனையாகத்தான். இப்ப சாத்துக நிட்டனுக்கு வந்துட்டேன், வந்ததுக்கு அப்புறம் அதை எடுக்கலாமா? எடுக்கப்படாது. அது என் சேனையாகம் பண்ணலாமா? சுவாமி வேதம் தான் சொல்லிச்சேன்னா, வேதம் மூவப்பட்டவர்கள் சொல்லியிருக்கேன்னா, அப்ப சேனையாகம் பண்ணலாமான்னா கண்ணன் சொல்லுது இதான் பண்ண முடியாத அர்ஜுனான்ற. அதான் சொல்றாரு, பண்ண முடியாதது. ஏன்னா தமோ குணத்தவன் தான் அதை பிடிக்கலாம், ரஜோ குணத்தவன் தான் அதை பட்டலாம். நீ என்ன பண்ண, நீ பண்ண முடியுமானா பண்ண முடியாது. வாயவ்ய யாகத்துக்கோ ஜோதிஷ்டோம யாகத்துக்கோ சேன யாகத்துக்கோ நீ போக முடியாது அப்படின்னா, அப்பனானே நீ சரணாகதி ஞாசம் என்றக்கூடிய சரணாகதி, அந்த சரணாகதியை உயர்ந்த அந்த நிலைக்கு தான் வரும். ஏன்னா நீ சாத்விக ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்ட. இதெல்லாம் யாருக்கு? நமக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. ஏன்னா இப்ப நான் பார்த்து, இல்ல சுவாமி நான் இங்கெல்லாம் வந்துட்டேன், என்னதான் எனக்கு விரோதி இருக்கா, நான் பண்ணலாமா? அப்ப விரோதி தொலையணுமே சுவாமி, விரோதி தொலையணுமே. நான் ஏதாவது பிரயத்தனம் பண்ணி தானே தொலைக்கணும்னா, நீ சங்கல்பமே என்ன பண்ணிருக்க? சரணாகி பண்றச்சு உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் அந்த நிலைக்கு நீ வந்துட்டணும். அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இந்த நிலை வந்தாலே நீ சரணாகி பண்ணலன்னு அர்த்தம். யார் ஒருத்தன் சரணாகி பண்ணிட்டானோ, சுவாமி பிரயத்தனம் பண்ணணும், பிரயத்தனம் பண்ண. ஏன்னா இன்னைக்கு அநேகமா சமாஷணம் பண்ணிட்ட நிறைய பேர் என்ன பண்றான்னா, ஜாதகத்தை பார்த்து இது எனக்கு கிடைக்குமா பாருங்கன்றான். ஜாதகத்தின் மேல வைக்கிற நம்பிக்கை கூட ஆச்சாரியன்ட்டையோ பகவான்ட்டையோ வைக்கிறது இல்லை. ஒரு பேர் அவாரம் சாத்விக சிரத்தை விட்டுட்டு அங்க போயிட்டாலும் சொல்ல வேண்டாம், இது சொல்ல வேண்டாம். அப்ப வேதம் முக்குணத்தான் சொல்லித்தானே ஆகணும், அதைத்தான் அங்க சொல்றாரு. அப்ப நாம் எதுவோ அதற்கு தகுந்தாற்பால் தான் வேதம் எடுக்கிறமே தவிர, வேதத்துல எல்லாம் சொல்லியிருக்கு சுவாமி, எல்லாம் சொல்லியிருக்கு. அப்படின்னா எல்லாம் சொல்லியிருக்கின்றதுக்காக நான் எல்லாத்தையும் தொட முடியாது. இதுதான் அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். திரைகுண்ய விஷயா வேதாக. சுவாமி 1.5 மணி நேரம் இந்த திரைகுண்ய விஷயா வேதாகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த திரைகுண்ய விஷயம் அர்ஜுனா, நீ முக்குணத்தவனாக இருக்காத. ஓஹோன்னு புரியத்துக்கா சொன்னேன். ஓஹோன்னு காவேரியில ஜலம் ஓடிட்டே இருக்கு, நல்லா ஓடிட்டே இருக்கு. எனக்கு ஜல தாகமா இருக்கு. எனக்கு எவ்வளவு தேவையோ அதை தான் எடுத்துக்கணும், எடுத்து நான் பருகணும். காவேரியில அவ்வளவு தீர்த்தம் எல்லாத்தையும் பருக முடியுமா? பருகத்தான் முடியுமா? இல்ல பருகத்தான் பண்ணலாமா? பண்ண முடியாது. எனக்கு எவ்வளவு எத்தனை என்னுடைய தொண்டதாக தீர்க்க வரைக்கும் தானே எவ்வளவு அந்த தானே எடுக்க முடியும், அவ்வளவுதான் தண்ணீர் குடிக்க முடியும். அப்ப தண்ணீர் தான் நிறைய இருக்கே சுவாமி, மொத்தத்தையும் நான் குடிக்கிறேன்னா முடியாது. அத போல முக்குணத்தவர்களுக்கு கண்ணன் சொல்லி இருந்தாலும்
அடியேன் சாத்விகன். அந்த சாத்திக சத்தையோடு கண்ணன் எதை சொல்லியிருக்கானோ அதை மட்டும்தான் நினைக்கணும். புரியுது? அதை மட்டும்தான். அதனால் என்ன பாருங்க, அதனால் வேத பாகங்கள் 2. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வேத பாகங்கள் 2. அப்ப வேதம் ஒரே பிரமாணம் தான். பாகங்கள் 2 வேதம் ஒரே பிரமாணம் தான். வேதம் பிரமாணம். வேதம் என்ன பிரமாணம்? சப்த பிரமாணம். சரி, அந்த வேதம் பூர்வபாகம் உத்தரபாகம் 2 பாகம் இருக்கு. பூர்வபாகம் உத்தரபாகம் இருக்கு. அப்பன்னா பிரம்ம பாகம் கர்ம பாகம் அப்படின்னு இதத்தான் உபனிஷத்துன்னு சொல்றாங்க. அப்பன்னா உபனிஷத்துகள் நிறைய இருக்கு. பிருகதாரண்யம், சாந்தோக்கியம், தைத்திரியம், ஐத்தரேயம், ஈஷாவாக்கியம், பிரஸ்னம், முண்டக உபனிஷத்து, மாண்டோக்கிய உபனிஷத்து, இதெல்லாம் வேதாந்த உபனிஷத்துக்கள். அப்ப பிரம்மத்தை குறிப்பது பூர்வபாகம் நாம் பண்ணக்கூடிய கர்மத்தை குறிக்கும். உத்தரபாகம் பிரம்மத்தை குறிக்கும். கர்மம் பண்ணணும் என்றாலே கர்மம் பண்ணணும்னா என்ன அப்படின்னா அந்த கர்மத்தை நமக்கு எப்படி தெரியுமா விதிக்கிறது? நாம எந்த வர்ணம்னு பார்க்கணும். நாம் பிராமணனா இருந்தா பிராமணனுக்கு தகுந்த அந்த கர்மத்தை விதிக்கும். நான் சத்திரியனா இருந்தா அந்த சத்திரியனுக்கு தகுந்த அந்த கர்மத்தை விதிக்கும். நான் வைஷ்யனா இருந்தா வைஷ்யனுக்கு தகுந்த அந்த கர்மத்தை விதிக்கும். நான் சூத்திரனா இருந்தா சூத்திரனுக்கு தகுந்த அந்த கர்மத்தை. இது என்னது? இதான் வேதம். இதுதான் திரைகுண்ய விஷயா வேதாக. திரைகுண்ய விஷயா வேதாக. இதற்கு சுவாமி கீதா பாஷை பண்ணியிருக்காரு. ஆச்சரியமானது. அந்த கீதா பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த கீதா பாஷத்தை ராமானுஜர் எழுதியிருக்கார். நான் முக்குணத்தை தான் திரைகுண்யம். திரைகுண்யம் சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன? இந்த குணங்கள்னா எது யாராட்ட மேலோங்கி இருக்கிறதோ அந்த புருஷர்கள் தான் திரைகுண்ய சப்தத்தில் சொல்லப்படுகிறார்கள். திரைகுண்ய விஷயா வேதாகனா உடனே எனக்கு தெரியுமா வேதங்களுக்கு 3 குணங்கள் இருக்கு போட்டுருக்குன்னு நினைப்போம். தவறு. அதான் சுவாமி எழுதியிருக்காரு. அவரு கீதா பாஷை ஆசிரியமா இருக்கார். வேதங்களுக்கு சத்துவகுண வேதம், ரஜோகுண வேதம், தபோகுண வேதம். அப்படி இல்லை, அப்படி கிடையாது. முக்குணங்கள் தான் திரைகுண்யம். அப்படி கிடையாது. அப்படின்னா திரைகுண்யம்னா சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இந்த முக்குண தவறுகளை குறிக்கிறது. அந்த முக்குணத்தை உடையவர்களா இருக்காங்க யாருன்னா அதுக்குண்டான அதிகாரி. அதிகாரம் என்ன? அதிகாரம் கொஞ்சம் 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 பாலிஷ்டா சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்ப தமோகுணத்துல ஒரு வர்க்கம் இருக்கும், ரஜோகுணத்தோடு ஒரு வர்க்கம் இருக்கும், அதே சத்துவகுணத்தோடு ஒரு வர்க்கம்னு கிடையாது, ஒருத்தர் தான் இருப்பார். அது மாதிரி கிடையாது. அபாலதான் புரியுது. அப்ப 3 குணங்களை உடையவர்களை குறிக்கிறபடியாலே திரைகுண்ய விதையா வேதாதா. அப்ப முக்குணங்களை பற்றி முக்குணம் என்ன வரணும்? வேதத்துக்கு முக்குணங்களும் கிடையாது. முக்குணங்களை விஷயமாக கொண்டவை வேதங்கள் என்பது முக்கியம். அப்பனா முக்குணத்தவர்களுக்கு உபதேசம் பண்றது. அப்ப உபதேசம் யாருக்கு? முக்குணத்தவர்களுக்கு. தமோகுண நிட்டனுக்கும் ரஜோகுண நிட்டனுக்கும் சாத்விக சிரத்தையோடு இருக்கக்கூடிய நிட்டனுக்கும் உடனடி. இதுதான் திரைகுண்ய என்றதாலே முத்தும் அப்படின்னு திரைகுண்யன் என்ற சப்தத்துக்கு முக்குணத்தவர்கள்னு அர்த்தம். ஆக அப்படி இருக்கு. ஆக இப்ப பாசுரத்துக்கு வியாக்கியானம், வியாக்கியானத்துக்கு அனுமதம். அதே போல பாருங்க, இதுவரைக்கும் எல்லாம் முடிஞ்சிட்டோம். திரைகுண்ய விஷயா வேதாக வந்துச்சு. இதுக்கு மேல இப்ப அதே போல சம்ஸ்கிருத வேதத்தை எடுத்துட்டா சாஸ்திரம் செய்ன்னு சொல்றது இல்லையா? சம்ஸ்கிருத வேதம் அது மாதிரி சொல்றது. சாஸ்திரம் ஒண்ணு சொல்றது. அந்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா? அந்த சாஸ்திரம் என்ன சொல்லிட்டோ அந்த சொன்ன விஷயத்தை தான் பிரம்மசூத்திரம் சொல்லும். அந்த பிரம்மசூத்திரம் உபனிஷத் வாக்கியத்திலிருந்து பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தை என்ன சொல்லித்தோ அதான் போதாயன விருத்திகந்தம் சொல்லும். அந்த போதாயன விருத்திகந்தம் என்ன சொல்லித்தோ அதுதான் ஸ்ரீபாஷ்யம் சொல்லும். ஸ்ரீபாஷ்யம். அப்ப ஸ்ரீபாஷ்யத்துக்கு மேற்கொண்டு அதுக்கு சுதப்பிரகாச்சாரியன், அதாவது அதுக்கு சுதப்பிரகாச்சாரியன் ஒரு வியாக்கியானம், அதை பார்த்துட்டு மேற்கொண்டு ஒவ்வொன்னு பார்த்துட்டே வந்து வச்சுக்கிட்டு இதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா திரைகுண்ய விஷயா வேதாகன்னு முக்குணத்துல பார்த்தோமோ இத்தனை நாள் ஒரு காலட்சமா அது ஆயிடுச்சு. அவ்வளவுதான் போய் 10 நிமிஷத்துல முடிச்சிருக்கலாம். ஆனா அடி முடிச்சிருந்தா சட்டுக்கு புரியாது.
இதை சொல்லிட்டேன்னு வச்சுக்க இதுவே கிடுக்கிட்டு தெரியல. அதான் தெரிவிக்கிறேன். அதனால எதுக்கு நான் ஒரு ஸ்ரீபாஷம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, முதல்ல வேதத்துக்கு போகணும், அடுத்து பிரம்மசூத்திரத்துக்கு போகணும், அடுத்து பிரம்மசூத்திரத்தை இருக்கக்கூடிய போதாயன விருத்திகந்து போகணும், அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷம் வரணும். ஸ்ரீபாஷம் புரியலன்னு நேரம் என்ன பண்ணணும், சுதப்பிரகாச கச்சாரிக்கு வரணும். அதை அதுக்கு மேற்கொண்டு குறிக்கணுமோ. அப்ப இதெல்லாம் ஒவ்வொன்னு பாக்கணும்னா ஒரு சூத்திரத்துக்கு 4 நாள் ஆகும். நீ சொல்றது இது பிரம்மசூத்திரம் என்று சொல்றது ஸ்ரீபாஷத்துக்கு 4 நாள் ஆகும். இப்படி கேட்டதான் மனசுல தெளிவா இருக்கும். ஆனா கேட்டோம்னா எலிசா முடியாது தெரியாது. அப்ப ஒரு தடவை கேட்டா கண்டிப்பா மூன்று வேதங்கள் ஐஸ்வர்யத்தையும் விதிக்கிறது, கைவல்யத்தையும் விதிக்கிறது, மோட்சத்தையும் விதிக்கிறது. 3 விதிக்கிறது இல்லையா? அதனால என்னன்னா அவனுடைய அதிகாரத்துக்கு தகுந்தா போல் விதிக்கிறது. சரி, அதாவது பிறப்பை பார்க்கணும், அந்த பிறப்பு எந்த குலத்துல பிறந்திருக்கு அதை பார்க்கறது, எந்த வர்ணத்துல தகுந்தாற் போல அதுக்கு உண்டான அதிகாரத்துக்கு அந்த கூட இவனை விருப்பத்தின்படி வேதம் அவனுக்கு அந்த விதிக்கிறது. மேலும் இந்திரியங்களை அடக்கணுமோ, அந்த இந்திரியங்களை அடக்கிற சக்தி எப்படி அதெல்லாம் இதற்கு தகுந்தாற்போலதான் ஏற்றாற்போலதான் வேதமே கர்மத்தை சாஸ்திரம் விதிக்கும். அப்படி என்னன்றது மேற்கொண்டு நாளைய தினம் சாயங்காலம் காலட்சேபம் உண்டு. ஆச்சரியமான விஷயம், இந்த அவதாரிகளே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிவிக்கிறார். அதுக்கு மேல நாளைய தினம் கார்த்தால கிடையாது. கார்த்தால எனக்கு கொஞ்சம் கைங்கரியம் இருக்கு, கிடையாது. சாயங்காலம் உண்டு. அது நாளை மறுநாள் கார்த்தால, அது இன்னும் உங்களுக்கு அந்த மெசேஜ் வரல, வந்துடும் நினைக்கிறேன். வந்து விட்டோம்னா நாளை மறுநாள் கார்த்தால அதே இது ராமாயணத்துடைய காலட்சேபம் உண்டு. நாளை சாயங்காலம் உண்டு. நாளை மறுநாள் புதன்கிழமை அன்னைக்கு கார்த்தாலையும் உண்டு, சாயங்காலம் உண்டு. நாளைக்கு கார்த்தால கிடையாது, சாயங்காலம் மட்டும்தான் உண்டு. அந்த சாயங்காலம் கண்ணித்திருக்காங்க. அவசியம் ஒரு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானாட்சியை துளியேசனும் ஆச்சாரியின் திருவிகளேசனும் பகவதால் திருவடிகளே சரணம் சந்தேக அவசியம் கேட்கவே பிரார்த்தி.